பரணி ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது பரணி ப்ரோ, சொல்லுங்க. பரணி கேக்குது பரணி, ஆரம்பிங்க பரணி. சரி ஓகே ஓகே அதான் கேக்குதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற யாரும் இல்லை. ஓகே ஜனநாயகன் அந்த படம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால மே ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. ஸோ சென்சார் வந்தால் தான் ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு இது கிடைக்கும், பார்ப்போம். அப்புறம் கருப்பு ஆடியோ லான்ச் இந்த வாரம் சண்டே வைக்கிறாங்க, அதுவுமே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. சோழமலை காலேஜ் மதுரையில், ஸோ அதுக்கு வெயிட்டிங். அதுக்கப்புறம் சூரி நடிக்கிற மண்டாடி அதோட ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேசில் ஜோசஃபோட அதிரடி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பேசில் ஜோசஃபும் டொவினோ தாமஸும் இருக்கிற மாதிரி. அப்புறம் கன்னட ஃபிலிம் சிவராஜ்குமாரோட பெயில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அர்ஜுன் நடிக்கிற படம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற படம். அப்புறம் இரண்டு வானத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெள்ளி சுடரே அதோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் சாங் நாளைக்கு வருது. சாங் ப்ரோமோலேயே நல்லா இருந்துச்சு. அதான் நினைக்கிறேன், வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். துருவ நட்சத்திரம் கோர்ட்டில் வந்துட்டு இப்போ பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, பார்ப்போம். 28th வருது. ஓகே ஓகே கிளிப் ஆடியோ லான்ச்சு ஒரு மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுது, ஆனால் ரொம்ப ஏர்லி தான். நான் கூட நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே நடத்தினா உங்களுக்கு ரிசல்ட் அதுக்கப்புறம் வந்துடும் ப்ரோ. ஸோ அதுல ஃபேட் அவுட் ஆகும். ஸோ அதுதான் அதுலயே நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது இப்போ இந்த வீக் நடத்திட்டு டிவில எப்போ போடுவாங்க? மே 1 டெலிகாஸ்ட் ஜீ தமிழ்ல. அப்படிதான் அந்த வலைபேச்சுல சொன்னாங்க ஒரு வாரம் முன்னாடி. ஓகே ஓகே எங்க மே 1 ஆடியோ லான்ச் போட்டாலுமே வந்துட்டு அது ஒரு மாதிரி தாங்க. மே 9th தாங்க கரெக்டா இருக்கும். ஆனா எல்லாரும் ஜனநாயகன் வந்து மே ரிலீஸ்னு சொல்றாங்க. மே டேட் கரெக்டா எக்ஸாக்ட் டேட் எப்பன்னு தெரியுமாண்ணா? இல்ல ப்ரோ, அது சென்சார் சர்டிபிகேட் அவங்களுக்கு கையில வந்ததுக்கு அப்புறம் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ சென்சாருக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் தான் இவங்க டேட் எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சென்சார் எலெக்ஷன் ரிசல்ட்க்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கானா? தெரியலையே. உங்களுக்கு அப்படி ஒருவேளை சென்சார் சீக்கிரம் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி 7 or 14 தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜூன்ல ஃபர்ஸ்ட் வீக் டாக்ஸிக் இல்ல. ஸோ அதனால சென்சார் சீக்கிரம் கிடைச்சுன்னா 7 or 14 ரெண்டு டேட்ல ஏதோ ஒரு டேட்ல ஆகும். ஆனா எனக்கு தெரியல இப்போ அது வந்தாலும் பெரிய எஃபெக்டாவா இருக்குமான்னு தெரியல. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 4 days 5 days நல்லா ஓடும். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க ப்ரோ. இன்னும் இல்ல நான் பார்க்கலதான் ப்ரோ, கரெக்ட் தான், நம்ம மாதிரி இருக்காங்க. பட் ஆனா நிறைய பேர் பார்த்துட்டுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே பாப்பா, ஆனா சாலிட் 1 week ரன் இருக்கும்னு தோணுது. இல்ல நிறைய அந்த சலூன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்களா கேள்விப்பட்டேன். அந்த டிவி எல்லாம் வச்சிருப்பாங்களா, அதுல எல்லாம் ஓடுதுங்கிற மாதிரி. அதுல எல்லாம் ஓடுனா போட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க எங்க இந்நேரம். இவ்வளவு பெரிய படம் அங்க வந்து யாருக்கும் தெரியாம ஓடுதுன்னா எல்லாரும் பாப்பாங்களா இல்ல எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ? இப்ப கார்த்திக் ரவிவர்மா நீங்க எல்லாருமே மே மந்த் ரிலீஸ்னு போட்டுறீங்க, எல்லாரும் ட்ராக்கர்ஸ் எல்லாமே மே மந்த் ரிலீஸ் பண்றீங்க. என்ன ப்ரோ அப்டேட் கிடைச்சது? அப்படி இல்ல ப்ரோ, நான் கார்த்திக் ரவிவர்மா போட்டதை வச்சுதான் நான் போட்டேன். அவர் போட்டிருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு. இன்னொருத்தர் நாகநாதன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் போட்டிருக்காரு. நாகநாதன் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் போட்டாருன்னா கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட். அவர் தான் போட்டாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் அவரு. அப்ப வந்து கண்டிப்பா நம்பலாம் மே மந்த் தான் சொல்லி. அவர் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா போடுவார், அதனால நம்பலாம். என்ன படம் பாருங்க? ஜனநாயகன் மே மந்த் ரிலீஸ்ன்னு சொல்றாங்களே, அது என்ன இது?
இல்ல, அதான் மே 7 இல்ல 14 எப்பவும் போல முன்னாடி அவங்க 14 தான் எனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. மே 14. கருப்பு வர அன்னைக்கு 14 வந்தா கருப்புலாம் தள்ளி போக மாட்டாங்கல்ல பிரகாஷ் ப்ரோ, அதே டேட்ல வந்துருவாங்க. கருப்பு அதே ஃபிக்ஸட் டேட் தாங்க. கருப்புல எந்த மாற்றமும் இல்ல. ஜனநாயகன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்தா மே மாசம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இந்த சென்சார் இஷ்யூ வந்தப்ப சொன்னோம்ல, ஏப்ரல் 30 கூட வர வாய்ப்பு கம்மி. ஆனா மே 14 தான் வருவாங்க. அவங்களுக்கு டேட் அந்த டேட்டை தான், மே 14 தான் வருவாங்க வாய்ப்பு இருக்கு. மே 14 வந்தாலும் கருப்பு தள்ளி போகாம வந்தா நல்லா இருக்கும். அவங்க ஏதாவது தள்ளி கருப்பு தள்ளி போட வாய்ப்பு இல்லைங்க. பிரகாஷ் ப்ரோ சும்மா வெயிட் பண்ணாத வெயிட் பண்ணாங்க. ஜூன்ல தளபதி பர்த்டே அன்னைக்கே ரிலீஸ் பண்ணலாமே. பண்ணலாம். படம் உங்களுக்கு ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு இல்லைங்க. இப்போ எலெக்ஷன் ப்ரெஷருங்கனால நிறைய விஜய் ஃபேன்ஸ் அந்த படத்தை பார்க்கல, நிறைய பேர் வந்து பார்க்கல. பொதுமக்கள்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% 30% பார்த்துருப்பாங்க படத்தை. ஆனால் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. 25-30% இந்த ஹெச்டி பிரிண்ட் வந்த அப்புறம் பார்த்துருப்பாங்க. ஆனா இப்ப இந்த எலெக்ஷன் ப்ரெஷர் இருந்தனாலதான் நிறைய விஜய் ஃபேன்ஸ் அதை பெருசா இது பண்ணல, கவனம் செலுத்தல. நீங்க 1.5 மாசம் 2 மாசம் தள்ளி வச்சீங்கன்னா இப்ப அடுத்து எல்லா எலெக்ஷனுக்கும் முடிஞ்சிடும். அப்புறமேட்டு டோட்டலா மைண்டு அந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அப்புறமேட்டு நார்மல் அந்த இதுக்குன்னா படம் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். அப்ப நமக்கு படம் இருக்கு 1.5 மாசம் கழிச்சு தள்ளி படம் பார்க்கறோட இப்பயே பார்க்கறது பெஸ்ட்னு பாத்துருவாங்க. அவ்வளவுதான். அது அந்த ரிஸ்க் கொடுக்க கூடாதுல்ல. பிரகாஷ் ப்ரோ ஒரு சின்ன ஆசை, இது நடக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இப்போ ஒருவேளை ஜனநாயகம் 14 வருதுன்னா கருப்போட டிஸ்ட்ரிபியூஷன் கைமாற வாய்ப்பு இருக்கா? கருப்பு டிஸ்ட்ரிபியூஷன் கைமாற அவங்க ஃப்ரெண்டு, அவங்க நண்பர், அவங்க சொந்தம், அவங்க பந்தம், அவங்களுடைய என்னது அரண் எல்லாருமே வந்து அன்பான டிஸ்ட்ரிபியூட்டர் தான். வேற வழியே கிடையாது. சக்தி எனக்கு சூர்யா மேல பெரிய கோவமே அதுதான் ப்ரோ. ப்ரோ இப்போ ஆனா என்ன தெரியுமா பெரிய நியூஸ் இன்னொரு நியூஸ் என்னன்னா, துருவ நட்சத்திரம் மே 14 வர்றதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. கோர்ட்டுமே ஒரு எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா ஆட்கள்கிட்டையுமே படத்தை ரிலீஸ் பண்ற சொல்லிட்டாங்க. கௌதம் மேனன் உள்பட எல்லாத்தையும் சொல்லி ஒரு உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ண, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிற, அது மாதிரி ஃபைனான்ஸ் அதுக்கு மேல கூடுதலா வந்து இந்த வச்சு இந்த அடகு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. இப்படி எல்லாருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணி சம பங்கு அப்படிங்கிறத ஈக்குவல் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடேவிட் வந்து தாக்கல் பண்ண சொல்லிடுறாங்க. அநேகமா வர திங்கட்கிழமை அந்த அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படம் வந்து மே 14 அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டை போட்டுருவாங்க. அந்த படம் மே 14 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. ப்ரோ இப்போ ஜனநாயகனுக்கு உடனே சர்டிஃபிகேட் கிடைச்சா ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 30 100% வாய்ப்பு இல்லைங்க. நீங்க சர்டிபிகேட்டே கிடைச்சாலும் அவங்க அப்படிலாம் 4 நாள்ல விஜய் படத்துல ரிலீஸ் பண்ணா நல்லாவா இருக்கும்? அது ஒரு 10 days 15 days சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அப்படி பண்ண. அப்படி இல்லைன்னா மே 7 அதான் மேல 7 போடலாம். மே 7 ஃப்ரீயா இருக்கு, அழகா பர்ஃபெக்டா இருக்கும். 30 விட 7 போடலாம். ஏன்னா 30 வந்து கரை ஆல்ரெடி லாக்டு. அப்புறமே லாக் பண்ண படத்தோட நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். அது ரெட் அண்ட் மூவிஸ் ரிலீஸ் கரை. அங்கிட்டு பாத்தீங்கன்னா மே 14 வந்து கருப்பு லாக்டு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெஸ்ட் அவைலபிள் டேட் இருக்கிறது மே 7. விஜய்க்கு மிகப்பெரிய ஓப்பனிங்கா பிளஸ் அந்த ஃபேன் பேஸ் அது இதுன்னு பயங்கரமா இருக்கலாம். அந்த ரிலீஸ் டேட் ப்ராப்ளமா இருக்காது. ஃப்ரீ ரன் 1 வீக் ஃப்ரீ ரன் பிளஸ் அதுக்கப்புறம் படம் ஆடியன்ஸ் பிடிச்சின்னு அடுத்த வாரங்கள் அதுவும் கண்டினியூ ஆகும். 7 பெஸ்ட் டேட். ஆனா அவங்க லாக் பண்ற எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில சொல்றது எல்லாமே மே 14 சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. சர்டிஃபிகேட் கைக்கு வந்தாலும் கன்ஃபார்ம் ஆகும். ப்ரோ 28 இருக்குல்ல ப்ரோ, 28 ஒரு 3 நாள் லீவ் ஏதோ இருக்குல்ல. மே 28 ஏன் மே 28 நீங்க அங்கிட்டு போனீங்கன்னா ஜூன் 3 ஸ்கூல் திறந்துருவாங்க இல்லங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4-5 நாளுக்காக நீங்க இது பண்ண முடியாது இல்ல. எப்பவுமே ஜூன்ல தானே விக்ரம் வந்தது. அப்படி அதாங்க விக்ரம் வந்து நீங்க ஃபுல் ஃபிளஜ்ட் ஆக்ஷன் படம் ஒரே ஒரு படத்தை எக்ஸாம்பிளா சொல்லக்கூடாது. அதாவது ஜூன்ல வந்து ரிலீஸ் ஆன பெரும்பாலான படங்கள் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கு. ஏதோ 1-2 படம் தான் அங்க வந்து தப்பிச்சு போகுது. அப்ப அந்த விக்ரம் வந்து லாஸ்ட்ல தான் சிங்கம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அத மே 28 சிங்கம் ரிலீஸ் ஆச்சு. கரெக்ட் தான். எல்லா சமயமும் நடக்காது. அப்ப 2010 ஒரு உதாரணம் சொல்றீங்க, 2022 உதாரணம் சொல்றீங்க. 12 வருஷம் ஆகுதுல்ல உங்களுக்கு. அதுலயே அதுக்கு நடுவில் ஒரு 2 படம் 3 படம் அப்படி யோசிச்சு சொல்லுங்க, கரெக்டா சொல்ல முடியாது. வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி ரிலீஸ் ஆகுதா? கிடையாது இல்ல. 10 வருஷத்துக்கு ஒரு படம், 5 வருஷத்துக்கு ஒரு படம் தான். அந்த மாதிரி எப்பயாவது கிளிக் ஆகுது. அது கண்டென்ட் வேணும், பிளஸ் வந்து அந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர். இது ஆல்ரெடி லீக் வேற ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்க சம்மர்லயே ரிலீஸ் பண்ணிடணும், மே மாசம் ரிலீஸ் பண்ணி மே 7 பெஸ்ட். 4 டீம் இல்லாம போயிடும். மே 7 ரிலீஸ் பண்ணோம்னா முந்தின வாரம் எங்க படம் இருக்குல்ல. முந்தின வாரம் ஒரு படம் இருக்கு, முந்தின வாரம் ஒரு படம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வேற இந்த மே 4 இருக்கு. 29th ஃபிலிம் அந்த ஒரு படம் இருக்கு. அந்த படம் 29 எல்லாம் கணக்கு எடுத்து வராதீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, துருவ நட்சத்திரம் ஜனநாயகன் எல்லாமே 14 வரட்டும் ப்ரோ. வண்டியோட ஃபுல் கெபாசிட்டி தெரிய போகுதுறானுங்க.
ப்ரோ இஷ்டத்துக்கு ஒரு டேட்டா சொருக கூடாது ப்ரோ. அவங்கவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கவங்க ஒரு பிசினஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இப்போ வந்து தள்ளி போனா அவங்களுக்கும் ரொம்ப தள்ளி போற மாதிரி இருக்கும்ல. இப்போ 30-14 அடுத்து 28 தானே. அவ்வளவு தூரம் படம் லீக் வேற ஆயிடுச்சு. அதையும் பார்க்கணும்ல. இப்ப துருவ நட்சத்திரம்லாம் மே 14 கொண்டு வரணும் அவசியமே இல்ல. அதுலயே 28 கொண்டு வரலாம் பொறுமையா. அதெல்லாம் கொண்டு வந்து கருப்போட மோத விட்டுட்டு இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, சென்சார் முடிஞ்சிருச்சா? சென்சார் முடிஞ்சிருச்சுங்க. சர்டிபிகேட் மட்டும் கையில தரல. சர்டிபிகேட் அநேகமா வந்து திங்கள் அல்லது புதன்கிழமை வந்துருங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சர்டிபிகேட் வந்துடும். தேர்தல் நடத்தை விதிகள் வந்து இதுல முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ரிசல்ட், அதாவது இந்த மாதிரி திட்டங்கள் வந்து முடிஞ்சிடும். அந்த படத்துக்கு இதெல்லாம் ரூல்ஸ் முடிஞ்சிடும். இந்த எக்ஸிட் போல் அது இதெல்லாம் ஏப்ரல் 29 அப்புறம் விடலாம். அதாவது எப்படின்னா ஏப்ரல் 29 அந்த மேற்கு வங்காள தேர்தல் எல்லா, அதாவது 5 மாநில தேர்தலும் அதோட முடியுது. தேர்தல் முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து இந்த நடத்தை விதிகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இந்த புது ஆட்சி வர வரைக்கும் தான் இந்த இது இருக்கும். அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அந்த மற்றபடி விஷயங்கள் இருக்குமே தவிர, மற்றபடி இந்த படங்களுக்குலாம் அது இனிமேல் பாதிப்பு இல்லை. யார் அதனால இன்ஃபீட் ஆகி இனிமேல் ஓட்டு மாத்தி கொடுத்து போறாங்க கிடையாது. ஆல்மோஸ்ட் ஓட்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது எந்த ஒரு வித பாதிப்புமே கிடையாது. ரிசல்ட்டுக்கு பிறகு ரிலீஸ் டேட் இது அனௌன்ஸ் பண்றதுக்கு என்னாச்சும் வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதான் நீங்க இல்ல ஏப்ரல் 29க்குள்ள சர்டிபிகேட் வந்துடும். அவங்க அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்றதானே படம் எப்ப ரிலீஸ் பண்றாங்க, அதை ரிலீஸ் டேட் எப்ப அனௌன்ஸ் பண்ற பிளான் பண்றாங்கிறது அவங்க பிளான் பண்றது தானே. இல்ல கருப்பெல்லாம் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான படம் ப்ரோ. வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கருப்பெல்லாம். கருப்பு லாக் பண்ணிட்டாங்க. கருப்புக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, துருவ நட்சத்திரம் வர்றதோ ஜனநாயகம் வர்றதோ எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். முன்னாடி ஜனநாயகம் வந்தா கண்டிப்பா அது வந்து கருப்பு மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் சர்வீஸ் பாதிக்கும், எல்லா வகையிலையும் பாதிக்கும். இப்ப அப்படி வந்து ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சுனால அவங்களுக்கு போட்டியாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கருப்பு டீமை பொறுத்த வரைக்கும் விஜய் படங்கிறதுனால 3 நாளைக்கு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா அந்த 3 நாளைக்கு ப்ரெஷர் இருக்கும். இல்ல யாரும் பார்க்கலாம் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் தம் யாருமே இன்னும் பார்க்கல படம். அதுதாங்க, இல்ல எப்படி சொல்றது, இந்த லீக் ஆயிருக்குங்கிற நியூஸ் பிளஸ் அந்த இது எல்லாம் சேர்ந்து ஒரு 3 நாளைக்கு வந்து கண்டிப்பா விஜய்க்கு அது எதுவுமே கொடுக்காது. ஆனா வீக் டேஸ்ல கம்மியாயிரும். வீக் டேஸ் ஆல்ரெடி லீக் ஆன படம் அப்புறமேட்டு ரிசல்ட் ஏதாவது பாதிச்சுன்னா டக்குனு ஓடிடில பாத்துருவாங்க. டக்குனு லீக் ஆன பிரிண்ட பாத்துருவாங்க. ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் அன்னைக்கு ஓடிடில பாக்குற, இப்ப இது வரைக்கும் பார்க்காத மைண்ட் அந்த ரிலீஸ் அன்னைக்கு பாக்குற மைண்ட் வரும். ஹெச்டி பிரிண்ட் இருக்கேன்னு படம் ரிலீஸ் ஆனது தெரியலன்னு நிறைய பேர் இருக்கலாம், இல்ல பார்க்க வேணான்னு இருக்கலாம். ஆனா இந்த ரிலீஸ் அன்னைக்கு பாக்குற மாதிரி ஆட்கள் வந்துருவாங்க. கருப்புக்கு அது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா இப்ப கருப்புக்கு அடுத்த என்ன பிரச்சனை, ஜனநாயகம் வந்தா ஒரு 20% 30% அடி விடுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5% துருவ நட்சத்திரமும் வந்துச்சுன்னா ஒரு அந்த எல்லா படமும் அதே டேட்ல இருக்கிறாங்கிற மாதிரி. அது போக கேரளால அந்த டொவினோ தாமஸும் அதெல்லாம் இருக்காது பிரகாஷ் ப்ரோ. துருவத்தெல்லாம் வந்தா கண்டு கூட மாட்டாங்க. அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு அவனும் பார்க்க மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இப்போ என்ன டவுட்னா, ஜனநாயகனுக்கு முன்னாடி துருவ நட்சத்திரம் அந்த டேட்டை லாக் பண்ணிட்டா இப்போ மறுபடியும் ஜனநாயகனும் அதே டேட் போட்டா துருவ நட்சத்திரம் தள்ளி போகும். கண்டிப்பா தள்ளி போகும். ஆனா ஃபர்ஸ்ட் துருவ நட்சத்திரம் லாக் பண்ணி ஜனநாயகன் வந்து எப்போ போடுறாங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் சேவல சர்டிஃபிகேட்ல வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மே 7, 14 டேட்டை போட்டுருவாங்க. டக்குனு ஜனநாயக டீம் ஃபர்ஸ்ட் போடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா துருவ நட்சத்திரம் பிரச்சனை மண்டே தான் முடியுது. மண்டே வந்து சைன் ஆகுது. டியூஸ்டே பிரகாஷ் ப்ரோ 28 மறுபடியும் மாத்திட்டாங்க. அந்த லாயர் அவர் போட்டிருந்தார் மறுபடியும். அதான் பிரச்சனை இல்லைங்க. அவன் அதாவது சைன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அன்அஃபிஷியலா ஒரு விஷயம் பேசுவாங்கல்ல, அது எப்போ வந்து முந்தின நாள் டோட்டலா கிளியர் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து முந்தின நாள் கிளியர் பண்ணிடுவாங்க. திங்கக்கிழமை இந்த படத்தோட என்ன தலையெழுத்துங்க திங்கக்கிழமை தெரிஞ்சிடும் துருவ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்றது செவ்வாய்க்கிழமை உட்காந்து ஃபார்மெல்லாம் சைன் பண்ணி எல்லாம் பண்ணி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா திங்கக்கிழமை எல்லா வேலையும் முடியுது படத்துக்கு. சென்சார் ஆயிருச்சா துருவ நட்சத்திரம்? எப்பயோ ஆயிடுச்சு. இல்ல துருவ நட்சத்திரமும் ஆயிடுச்சு ப்ரோ. எப்பயோ ஆயிடுச்சுங்க. படம் டிசம்பர் என்னமோ ஒரு வாட்டி டேட் போட்டாங்கல்ல, டிசம்பர்ல நவம்பர் என்னமோ போட்டாங்க. என் பர்த்டே அன்னைக்கு நவம்பர் 24 அது தெரியல எனக்கு. நவம்பர் 24 போட்டாங்க ப்ரோ. அந்த தேதிக்கு முந்தின நாள் தான் படம் வந்து எல்லாமே ரெடி ஆயிருச்சு. சென்சார்லாம் ரெடி ஆயிருச்சு. முந்தின நாள் தான் திடீர்னு தள்ளி வச்சாங்க. பெங்களூர்ல புக்கிங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் புக் பண்ணிட்டான் அந்த டைம்ல. ஆனா ட்ரெய்லர்னு பார்க்க செம ரிச்சா இருக்கு ப்ரோ. பாட்டு ரிச்சா இருக்கு. ட்ரெய்லர்லாம் இன்னும் செம குவாலிட்டியா இருக்கு. அது அவரே தான் ஜோஷுவான ஒரு படம் எடுத்தாரு. அதை பாத்திருக்கீங்களா? இல்ல ஜோஷுவா மேக்கிங் வைஸ் குப்பையாட்டா இருக்கும், மொக்கையா இருக்கும் அது. அது அந்த அக்ரிமெண்ட்காக பண்ண படம் தானே அது. அவரு வேல்ஸ் கூட என்னென்ன பையன் தோட்டம் வந்து பாதியில இருந்துச்சு. அப்போ வேல்ஸ் வந்து கூட ஜாயின் பண்ணாங்க. அவங்க அந்த கமிட்மெண்ட்காக அவங்களோட அந்த ரிலேட்டிவ் பையனை வச்சு எடுத்த படம். அவர் தான் வியழகன் வாரணமாயிரம் காக்கவும் எடுத்தாரு. சரியா, வார்த்தை விடக்கூடாது. இன்னும் வரலையேன்னு பார்த்தா வந்துட்டாரு. கௌதம் சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. விஷால் ப்ரோ, சங்கர்
சங்கரின் தான் மாவீரன் அப்படி சொல்ல முடியாதுல்ல மாவீரன். இல்ல மாவீரன் இந்த படம் எல்லாம் கடைசி படம் அதான் ரொம்ப சங்கரை மட்டும் போட்டு சரி பொழக்கிறீங்க. விஷால் ப்ரோ மும்முனை போட்டிங்கிறாங்களே, யாரு கன்ஃபார்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன்? இது எலெக்ஷன்லயா? இல்ல 14ஆம் தேதி 3 படம் வருது. அவர் மே 14 சொல்றாரு. நான் வருதுலாம் சொல்லுங்க, நீங்க ஒண்ணு ஆக்சுவலி வருதுலாம் சொல்லிட்டீங்க. எல்லாமே பிளானிங். ஜனநாயகன் பிரகாஷ் ப்ரோ ஒரு டவுட். இப்ப 14 வந்து ஜனநாயகன் வந்தா கருப்பு வருமா வராதுங்களா? கருப்பு வருங்க. இதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு எல்லாம் தள்ளி வைக்க மாட்டாங்க தலைவா. அந்த படம் வந்துரும். கருப்பு வரலன்னா சூர்யா ஃபேன்ஸ் கடுப்பு தான் வரும். அவ்வளவுதான். கரெக்ட். வெறி ஆயிடுவாங்க. எஸ்ஆர் ப்ரோ வீட்டுக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் போயிடுவாங்க வணக்கம் பாண்டு. இல்ல சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் போகணும். அப்படி வந்தா தியேட்டர் ஷேரிங் எப்படி ப்ரோ இருக்கும் 2 படத்துக்கும்? இல்ல இன்னொன்னு படம் லீக் ஆயிடுச்சு. அந்த பழைய கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? எனக்கு அந்த 3 நாளைக்கு அப்புறம் தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல விஷால் ப்ரோ ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. அதான் சொல்றேன், அந்த 3 நாளைக்கு அப்புறம்ன்றேன். அது தெரியல எனக்கு. 3 நாளைக்கு அப்புறம் எந்த படம் நல்லா இருந்தா சொன்னாங்க. 3 நாளைக்கு அப்புறம் பீஸ்ட் நல்லா இல்லைன்னா ஓடல ப்ரோ. 3 நாளைக்கு அப்புறம் நல்ல புதுசா வந்த படம் நல்லா இல்லைன்னா ஓடாது. பீஸ்ட் ஓடுச்சா? எல்லா படம் நல்லா இல்லைன்னா ஓடாது. பீஸ்ட் ஓடுச்சே அந்த அளவுக்கு போலங்க. கேஜிஎஃப் ஏறிச்சு, இது குறைஞ்சிச்சு இல்ல. படம் நல்லா இருந்தா ஓடும், நல்லா ஓடாது. இல்ல தலைவாக்கும் அதே மாதிரி கூட்டம் வரும்னு சொன்னாங்க. பட் கூட்டம்லாம் அவ்வளவு பெருசா இல்ல. இல்ல தலைவா, தலைவா அந்த டைம்ல எல்லாரும் அவ்வளவு சோசியல் மீடியா இல்ல ஒண்ணு சொல்றேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். தலைவா டைம்ல இருந்த விஜய் வேற, விஜய் ஃபேன்ஸ் வேற. இப்ப இருக்க விஜய் ஃபேன்ஸோ விஜயோ இல்ல விஜயோட பவரோ தாக்கமோ ரொம்ப அதிகம். கண்டிப்பா வந்து படம் ஓடும். ஆனா என்னன்னா அந்த முதல் 4 நாள் கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் ஆயிரும், பயங்கரமா ஓடும், பயங்கர கலெக்ஷன்லாம் அல்லும், என்ன வேணா பண்ணும். ஆனா அதுக்கப்புறம் வந்து படம் ரிசல்ட்டை பொறுத்துதான் இதா இருந்தாலும். அதுக்கப்புறம் படம் ரிசல்ட். ஆனா முன்ன மாதிரி தலைவா மாதிரி டக்குன்னுலாம் உட்காராது இந்த படம். அப்ப நல்ல அந்த ஒரு ஸ்டடி இருக்கும். ஏன்னா அந்த ஆஃப்டர் பாலிடிக்ஸ் அது போக இப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், எல்லாமே பீக்ல இருக்கிறாங்க. அதாவது ஃபேன்ஸு எல்லாமே வந்து பயங்கர ஒரு ஆர்வத்தோடையும் ரொம்ப வெறியோடய இருக்கிற ஒரு காலகட்டம் இது. அதனால கண்டிப்பா படம் வந்தா கண்டிப்பா அந்த வசூல்ல எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி படத்தோட கண்டென்ட் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தா ஓடும். எங்க படத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. முன்னுரிமை கொடுக்கலாம் பிரகாஷன். எனக்கு என்னன்னா கருப்புக்கு ஏதாவது அது தள்ளி கரைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா உண்மையா சொல்ல போனா கரை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா 6 நாள்ல ரிலீஸ் ஆகும், கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிடுங்க. அதுல எந்த பாதிப்பும் இருக்கா. ரெடி நியூஸ் ரிலீஸ் படம் வந்து நாளைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ப்ரொமோஷன் பண்றாங்க டீம். அது எந்த பாதிப்பும் கிடையாது. இட்லி கடைக்கு பண்ணாங்க. அந்த படத்துக்கு ஓப்பனிங் கம்மியா தான் இருக்கும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஜனநாயகன் வந்தா அந்த ஓப்பனிங் தவிர்த்து அதுக்கப்புறம் இருக்காது. எனக்கு என்னன்னா ஆக்சுவலி பெருசா ஃபேமிலி படம் அந்த என்டர்டெயின் அந்த மாதிரி எதுவுமே வரல இந்த சம்மருக்கு. கரை வருது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் பீப்புளே நிறைய போயிடுச்சு. அந்த டைம்ல எந்த படம் வந்தாலுமே அது கொஞ்சம் நல்லா தான் போகும். அது விஜய் படம் வந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகுமே தவிர்த்து அந்த மாதிரி. கண்டிப்பா கமர்ஷியலா வரணும், கமர்ஷியல் பிளஸ் வந்து கண்டென்ட் கிளிக் ஆகணும். ஆனா இது கருப்புக்கு இருக்க மிகப்பெரிய பாசிட்டிவா தான். இந்த டோட்டலா ட்ரை பீரியடா போயிட்டு இருக்கு. ட்ரை பீரியட்ல எல்லாமே சீரிஸ் படங்களா போயிட்டு இருக்கு. இந்த கமர்ஷியல் ஜோனு சாமி படம், அது போக ஒரு ஃபன், ஒரு பெரிய பெரிய ஹீரோ படம், அதுல அப்படிலாம் மாற்றப்ப கருப்புக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு களம் அமைஞ்சிருக்கு. கிளாஸ்லாம் எதுவுமே இல்லாம இருந்தா கருப்பு வந்து அவங்க அந்த கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா மிகப்பெரிய சம்பவம். ஏன்னா இந்த டோட்டல் ட்ரை பீரியடு, சம்மர் ரிலீஸ், அது போக ஆனா இந்த தேர்தல் நடந்தாலும் மக்கள் கையில பணப்புழக்கம் பயங்கரமா இருக்கு. அதுக்கேற்ற கண்டென்ட் ஒரு படம் அமையணும். அது கரை எனக்கு கரைன்னு டக்குன்னு உச்சரிப்பு வந்தது தப்பு. அந்த கரை வந்து கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த அள்ளிட்டு போற படம் அந்த படம் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் போட்டு படம் பயங்கரமா இருக்கு. நான் பெருசா நம்புற படம் 2026 நான் பெருசா எதிர்பார்க்குற படம் எல்லாமே இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு அதை முத நாள் பாக்குறப்ப அது எப்படி இருக்கு. ஏன்னா டேரக்டர் ரொம்ப நம்பகத்தன்மையா சொல்றாரு, நம்பிட்டு இருக்காரு. ஷோ பாருங்க, பார்த்துட்டு நீங்க தான் அந்த படத்துக்கு விளம்பரம், எனக்கு படம் பாக்குறவங்க எனக்கு விளம்பரம் அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம். அதான் ஆக்சுவலி என்ன மே 7 வந்து பதவியேற்பு விழா நினைக்கிறேன். இந்த வாட்டி யார் வராங்களோ மே 7 பதவியேற்பு கரெக்டா முடிச்சு ஒரு வாரம் மக்கள் அந்த ப்ரெஷர் எல்லாம் ஓஞ்சி வரும்போது கரெக்டா வருது. தனியா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், பாப்போம் என்னன்ட்டு. ஆனா நம்ம வர முடியாது, சொல்ல முடியாது, வந்துட்டா போதும். 24 விட அரண்மனை தான் கடைசி, அதாவது வந்து தேர்தலுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் படம். அது பாத்தீங்கன்னா சுமாரா இருந்தது. அந்த நேமத்துக்கு அதுவும் அள்ளிட்டு போச்சு அந்த படம். இல்ல ப்ரோ 24 வந்து நீங்க சூர்யா படம் 24 தானே சொல்றீங்க? இல்ல அது 2024 சொல்றேன். 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் அரண்மனை தான் ரிலீஸ் ஆச்சு. நிறைய இருந்ததுக்கு அடுத்துதான். அதுக்கு நடுவுல விஷால் படம் ஒண்ணு வந்துச்சு, அது ஓடல.
அதுக்கு அடுத்து வந்து அரண்மனை கரெக்டா மே மந்த்ல ரிலீஸ் ஆச்சு. படம் செம்மையா போச்சு. 100 கோட்ஸ்ல ப்ரோ அடுத்த நாள் வந்த கில்லியே பயங்கரமா ஓடிச்சு ப்ரோ. நல்லா நம்பர் அது எலெக்ஷன் முடி. ஆமா ஆமா. நான் எதுக்கு எலெக்ஷன் நடுவுல வந்த முன்னாடி வந்த கரெக்டா வரப்ப எதுவுமே எடுப்படல. ஏன்னா 24 அப்படிதான் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா அது இதாச்சு. இதனால எல்லாமே கரெக்டா அமைது பாத்துப்போம். கர்ணனும் எலெக்ஷனுக்கு அடுத்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது டக்குன்னு லாக்டவுன்ல மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலி சுல்தானும் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்துச்சு. ரெண்டுமே மாட்டிக்கிச்சு. ஆனா கர்ணன் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்ல கர்ணன் டே ஒன் ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் முரட்டுத்தனமான கர்ணன்லாம் ஓப்பனிங் செம்மையா இருந்தது. கர்ணன் ரிலீஸ் ஆகி ஒரு 6 நாள் 7 நாள்ல தியேட்டர்லாம் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 21ஆவது நாள் ஓடிடில வந்துச்சு. ஆமா ரொம்ப சீக்கிரமா அமேசான் பிரைம் 10 கோட்டால வந்து. அந்த எடிட்டர் பிரதீப் அவர் ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த நியூஸ் யாராவது பாத்தீங்களா? ஆமா. அது ஏன்னா எடிட்டர் சங்கம் வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தற்காலிகமா. எதுக்காகனா வந்து இந்த படம் லீக் ஆனதுக்கு அவர் நேரடியாவே காரணம் இல்லை. ஆனா வந்து மறைமுகமா எப்படி காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ் வந்து எடிட்டர் சங்கத்துல அலோவ் பண்றது கிடையாது. இவர் தொடர்ச்சியா வந்து அவரோட படங்களுக்கு ஃப்ரீலான்சர்ஸ் அவங்கள வந்து எடிட் பண்ண அலோவ் பண்றாரு. அதனாலதான் வந்து கண்ணன் அங்கங்க ஒரு சிலது லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஸ்டார் படம், பெரிய தயாரிப்பாளர் படம், அந்த படம் லீக் ஆனதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் தானே. அப்ப அதை அலோவ் பண்றதுக்கு நீங்க தானே எடிட் பண்றீங்க. எடிட் பண்ண ஒரு எடிட்டரா நீங்க அனுமதி கொடுக்கறதுனால நடக்குது. ஆனா அவரை வந்து தற்காலிகமா பேன் பண்றோம்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடைக்கட்ட பீரியட்ல வந்து யாரும் எந்த விதமான என்ன சொல்றது, இந்த படம் கொடுக்கறது, எடிட் பண்ற ஒர்க் கொடுத்தாலும் எதுவும் நடக்காது. அவ்வளவுதான். அவருதான் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தாரு. அவர் மேலே பிளாக் மார்க் வச்சு விட்டாங்க. அந்த பிரதீப் பீரகோட இதுல விக்கிபீடியால எடுத்து பார்த்தேன். அடுத்து வர மண்டாடியும் இதே முறையிலயும் அவர் தான் எடிட்டர் போட்டிருக்கு. இதனால அந்த படம் டிலே ஆகுமா? இவரு இப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இதே பெருசா வராதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எப்படின்னா அபிஷியலா தரலனாலும் அன்அபிஷியலா அவர்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணி வாங்கிக்குவாங்க ப்ரொடியூசர்ஸ். அபிஷியலா நீங்க ரெக்கார்ட் ப்ரைஸ் கொடுக்காம அன்அபிஷியலா கொடுத்து வாங்கிக்குவாங்க. அப்ப நீ வேலையை பாரு, இதுக்கு மேல எந்த படமும் புதுப்பட கமிட் பண்ண தான் பண்ண மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட பீரியட்ல கமிட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவரு இப்ப ஃப்ரீலான்சர் மாதிரி பண்ணுவார். அவ்வளவுதான். அபிஷியலா பண்ணுவோம். அவரு ஃப்ரீலான்சர் அனுமதிச்சனால இப்ப அவரு ஃப்ரீலான்சர் மாதிரி பண்ண வேண்டியதுதான். ஆனா அப்புறம் படம் வந்து லீக் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. ஆனா இன்னமுமே இந்த நம்ம தமிழ் சதன் வெப்சைட்ல இருந்து எல்லாம் தூக்கிட்டாங்க மாஸ் பங்க். ஆனா இந்த வடக்கு வெப்சைட்ல இன்னமும் இருக்கு. நானும் வந்து டெய்லி மாஸ் பங்குக்கு மெயில் பண்றேன். ஆனா அவங்க தூக்குற மாதிரியே தெரியல, அப்படியே வச்சிருக்காங்க அந்த வடக்கு சைட்ல. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அது ஒரு வாட்டி வெளியே வந்துட்டா எல்லாம் ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் சிலதான் பார்த்து யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தானுங்க ப்ரோ. அதுல ஓட்டிட்டு இருக்காங்க. அது யூடியூப் வந்து அடிச்சிடறான், அப்பப்ப அடிச்சிடறான். ஆனா வந்து இந்த ஹெச்டி ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு வடக்கு சைட் இருக்கு. அவன் பாட்டு அடுத்தடுத்து படம் போட்டுட்டு இருக்கான். இந்த ஜனநாயகன் வெப்லீக்ன்றது தூக்கவும் மாட்டேங்கிறான். ப்ரோ இன்ஸ்டாலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல்ல இருக்கு ப்ரோ, வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சது. அது மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல கூகுள் டிரைவ் லிங்கா போட்டுட்டு இருந்தாங்க. 6GB 7GB 4K அப்படின்னு ஏதோ பண்றாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டாங்க. இந்த வடக்கு சைட்ல இருந்து தூக்கவே மாட்டேங்கிறானுங்க. இல்ல ப்ரோ, HDApp வந்துட்டு தமிழ் எம்பி மாதிரி தான். இல்ல தமிழ் எம்பி இல்ல, தமிழ் எம்பிக்கு நிறைய பிரான்ச் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, HDApp-க்குமே நிறைய இந்த மாதிரி டொமைன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க என்னதான் பண்ணாலும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா வெப்சைட்டுமே கொஞ்சம் பாப்புலரா இருக்கிற சைட்ஸ் வந்துட்டு உங்களால வெப்சைட்டை வந்துட்டு அந்த டொமைனை பிளாக் பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு அந்த சைட்ல போயிட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் வந்துட்டு இது பண்ண முடியாது. எவனுமே அது அப்படின்னா நம்ம தமிழ் எம்மியில எவ்வளவோ படங்கள் இருக்கு, அதெல்லாம் ஈஸியா தூக்கலாமே. இப்போ HDApp தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இது என்ன சொல்ல 2 வீக்ஸ்ல வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கம்மிங் சூன்னே வச்சிருப்பான். HD தான் போட்டுருப்பான். அவன் தான் லீக் பண்றது. இப்பதான் ஓடிடி மாதிரி வச்சிருப்பான். கம்மிங் சூன்னு போட்டு இதெல்லாம் அந்த ராஷ்மிகா ஒரு பீரியடிக்கல் மூவி நடிச்சிருந்தாங்க. அந்த இல்ல எந்த படம் வந்துட்டு ஹிந்தி டப் ஆனாலுமே, சவுத் இந்தியன் எந்த படம் ஹிந்தி டப் ஆனாலுமே லீக் பண்ணிடுவான். இங்கிலீஷ் மூவிஸ்மே அந்த மாதிரி நிறைய லீக் பண்ணிருக்காங்க. அது ஏதோ ஒரு ஆப் இருக்காம் ப்ரோ, அந்த சினி டப்ஸ்னு அந்த ஃபாரின்ல ஒரு ஆப் இருக்கு. அதாவது அந்த தியேட்டருக்கு போயிட்டு அந்த இதோட சிங்க் பண்ணி மல்டி ஆடியோஸா வந்து ஹெச்டி ஆடியோஸா அந்த ஆப்லயே வச்சிருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போது நம்மளும் போன்ல அந்த ஆடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது காசு கொடுத்து வாங்கணும் போல. ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இவன் பிரிண்டை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, ஹெச்டி ஆடியோ இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ, இந்த லீக் எல்லாம் ஒரு காலத்துல நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஏதாவது இந்த அது ஒண்ணும் பண்ண முடியாது. பரணி, நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருந்தீங்களா? அது பேர் என்ன பரணி?
நீங்க நான் எங்க வெப்சைட் வச்சிருந்தேன் புரியலையே. இல்லையா? விஷால் புறாவோட BaraniRockers.com. இல்ல 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 ஏன்னா ஜனநாயகனுக்கு வந்து அந்த ஓப்பனிங்ல இருந்து ஒரு நான் 4 முன்னாடி days ஒரு 3 days டொமைன் மட்டும் கூட்டம். வாங்கினேன். ஆனா நான் வந்து வெப்சைட்லாம் வாங்கல. நான் வந்து சிவகார்த்திகேயன்.com மட்டும் வாங்கினேன். டொமைன் மட்டும் வாங்கினேன். அது எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. இப்ப யார் வேணாலும் வாங்கலாம். எதுக்கு இது சொன்ன இந்த பைரசி எதுக்கு சொன்னேன்னா இப்போ வந்து 3 நாள் 4 நாள் கலெக்ஷன் பயங்கரமா இருக்கும். அங்க கோயம்புத்தூர்லாம் சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் பயங்கர ஃபுல் ஆயிடும். ஆனாலும் இந்த தமிழ் எம்பிக்காரெல்லாம் சொல்லியிருக்கான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க பிரிண்டே போடணும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவன் நீங்க ஹெச்டியே விட்டானுங்கன்னா அதுவுமே கூட டிராபேக்கா இருக்கும். கண்டிப்பா வரும். இல்ல ப்ரோ, கண்டிப்பா ஃபேன்ஸ் வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா போயிருவாங்க. அந்த அதர் ஆக்டர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் போய் எஸ்டேட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு, திருப்பி போய் பார்க்கலாம். ஆனா ஃபேன்ஸ் தான் வந்து தெரிஞ்சு 2-3 வாட்டியே பார்ப்பாங்க. வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா படம் எல்லா ஏரியாலையும் ஃபுல்லா ஓடும். வீக் டேஸ் கலெக்ஷன் ரிவ்யூஸை பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமா ஓடும், இல்லைன்னா டிராப் ஆகும். இதுதான் நடக்கும். ஏன்னா படம் வந்து எனக்கு அந்த டிராப் ஆகும்னே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஏன்னா பீஸ்டுக்கு நான் பார்த்த போது இவங்க எல்லாம் சொன்னாங்க முதல் அந்த அந்த தேர்ஸ்டே டு அடுத்த சண்டே வரைக்கும், இந்த சண்டே முடிச்சுட்டு அடுத்த சண்டே வரைக்குமே கொஞ்சம் நல்லா தான் போச்சு. எனக்கு ஏன்னா டிராப் ஆகிற அளவுக்கு இவருக்கு, ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல ஸோ கிட்ஸை வந்து கூட்டம் அந்த மாதிரி பேலன்ஸ் ஆயிரும். அது பீஸ்டுக்கு எனக்கு வந்து டிராப்னா அதாவது அந்த 1 வீக் அந்த வெற்றிகரமான முதல் வாரம் 2வது வாரம் அது பயங்கரமா ஓட்டிடும். அதுக்கு அடுத்து இந்த ஒர்க்கிங் டேஸ்ல வர்றதுதான் டிராப் ஆகும். பீஸ்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி பைரசி வந்து காலை 11 மணிக்கெல்லாமே போட்டாங்க. ஃபாரின்ல வந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சதால 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க பிரிண்ட். அதே மாதிரி அப்போ வந்து தியேட்டர் பிரிண்ட்லயே அப்படி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஹெச்டியே கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் வேலை என்னன்னு தெரியும். அதான் இப்ப அவங்களுக்கு இருக்க ஜனநாயக டேட் என்ன, 7, 14, 21, 28. அவனுக்கு 28 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிடும். ஆனா கருப்புக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னா 21 தான் வரணும். ஆனா கேவியனும் சூர்யா அண்ணா அவங்க எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் நீங்க கருப்பே 2 வருஷத்துக்கு மேல அவர் பாக்குற இடத்துல எல்லாம் உட்கார்ந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 500 கோடி ரூபாய் விட்டுட்டு கம்மியா இருப்பாங்களாங்க. இல்ல பேசிருப்பாங்கன்னு சொல்றேன் நானு, விடுவாங்கன்னு சொல்லல. பேசுவாங்க, நீங்களும் வாங்க நாங்களும் வரோம், எங்களுக்கு அப்பா ஆல்ரெடி வந்து நஷ்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. தவிர நீங்க வரீங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணீங்களா பண்ணி மாட்டாங்க. அவங்களுக்கு 7 வரணும் இல்ல 14 வரணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாங்க. வரட்டும் 2 படம் லாஸ்டா இருக்கு. 7 வந்தா கரெக்ட் 1 வாரம் தான் ரன் இருக்கும். 14 வந்து 2 படம் ஓடுக்கும் 2 வாரம். எந்த இதுவும் ஆகுது. ரெடி கேவினுக்கு நஷ்டமா தான் போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து டாக்ஸிக்க ஜூன் 4க்கு வச்சிருக்கேன். இங்கே ஜனநாயகம் என்ன கதனே தெரியல. இல்ல ப்ரோ, கேவிஎன் விட மாட்டான் 7. ஏன் பாத்தீங்கன்னா அந்த கேடின்னு ஒரு படம் 30ஆம் தேதி தான் விடுறானுங்க. அந்த இவர் கிச்சா இல்ல அர்ஜுனோட மருமகனா சொல்லுங்க மெய்யழகன் மார்டின். ஓகே படம் நடிச்சிருப்பாரு. ஆமா ராஷ்மிகா யாருன்னு புரிஞ்சிருச்சு விஷயத்த சொல்லுங்க. அவன் படம் வரனால கரெக்டா 7ஆம் தேதி விட மாட்டானுங்க. கரெக்ட். அப்ப டாக்ஸிக் ஜூன், சோ மே மிட் ப்ரோ. அப்ப 14 கன்ஃபார்ம் ப்ரோ. ஏங்க அந்த ஸ்பைடர்மேன் டிபிக்காரன் ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். யோ எப்படியா இருக்க? என்ன அவரு நல்லா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு ப்ரோ. வீட்டுக்கு வந்துட்டேன். சரி சரி உடம்ப பாத்துக்கோங்க. டேக் கேர் கமல். கண்டினியூ. Thank you. ஏங்க நேத்து பரணிக்கு பர்த்டேன்றதே எனக்கு தெரியாது. நைட் 11:56 தான் தெரியும். அப்புறம் விஷ் பண்ணிட்டேன் பரணி. ஆமா ரிலேட்டட் விஷஸ் பரணி. அது வேற ஸ்டோரியில போட்டு அப்படியே இது பண்றாரு. only 4 members wished me today. அதுல ஒண்ணு பரணி ப்ரோ அந்த 4 மெம்பர்ஸ்ல அவரு விஷ் பண்ணாரா? யாரு ப்ரோ? அவர் ஆல்ரெடி சொல்லிருந்தாரு ப்ரோ. நீங்க ஸ்மார்ட் பரணின்னு கேட்டவரு. இல்ல என்னுடைய பர்த்டே வந்து பயங்கர செலிப்ரேஷனா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாரு லாஸ்டா. நான் சொல்லிருந்தேன் விஷால். ஆமா சொன்னாரு. எலெக்ஷன் நடக்கிறத பத்தி சொன்னாரு. என்னுடைய பர்த்டே தமிழ்நாடே பரபரப்பா இருக்கும் அப்படின்னு. அதுக்குதான் நேத்து ஃபுல்லா ஒரே ட்வீட்டா போட்டுருக்கீங்களா? என்னது? ஆமா ஆக்சுவலா வந்து நான் எப்பயுமே பர்த்டே ஒரே விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பர்த்டேன்னு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்லியும் சொல்லியிருந்தாரு. ஆனா நேற்று இந்த எலெக்ஷன் பரபரப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல ஃபோக்கஸ் பண்ணனால நான் உள்பட மறந்தாச்சு. பரணி சாரி, பிலேட்டட் பர்த்டே விஷஸ். என்ன
நான் உள்பட நேத்து என்ன குடும்பம்னா, நேத்து ஏப்ரல் 23 3 பேத்துக்கு பர்த்டே. 3 பேத்துக்குமே நான் விஷ் பண்ணல. 3 பேத்துக்கும் மாதிரி எல்லாமே 3 பேருமே க்ளோஸ் சர்க்கிள். இன்னைக்கு காலைல ஒருத்தவங்க மறந்து, இன்னைக்கு காலையாச்சும் ஒருத்தவங்க 2 பேத்துக்கு ஞாபகம் சொல்லி, ஆனா இப்போ வரைக்கும் பரணி சொல்லிதான் ஞாபகம் வருது. பரணி இது அது எஸ்எஃப்எஃப் கன்ஃபார்மா இது கருப்புக்கு ஏதோ போட்டிருந்தாங்க, யார் போட்டாங்கன்னா ஞாபகம். என்ன கன்ஃபார்ம் கேக்குறாரு? இல்ல சக்தி ஃபிலிம் அது கன்ஃபார்ம் தான், அத மாற்றம் இல்லங்க. அதுல வேற யாராவது பண்ணுனாதான் டவுட்டா கேட்கணும். ஆமா, ஸ்டுடியோ கிரீன் ட்ரீம் வாரியர்னா அவர் தான் பண்ணுவாரு. பரணி 19 இல்ல ட்ரீம் வாரியர் எப்போ ஓனா தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பார்த்து அவங்க ஓனா பண்ணி தான் பழக்கம். சடனா இந்த வாட்டி எஸ்எஃப்எஃப் கொடுக்குறாங்க போது தான் டவுட்டா கேட்ச்சு. அதான் கேட்டேன். தலைவா காசு தேவை தலைவா, கொடுத்துட்டாங்க. பிரகாஷ் ஞாயிற்றுக்கிழமை என்ன கன்ஃபார்மா? என்ன ஒரு அப்டேட் என்னன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ நீங்க போறீங்களா? கன்ஃபார்மான்னு கேக்குறீங்க. விஷால் ப்ரோ சொல்லிட்டாங்களா என்ன? அபிஷியலா சொல்லிட்டாங்கங்க. டேட் சொல்லிட்டாங்களா? 26 சொல்லிட்டாங்களே, நீங்க பாக்கலையா? இப்பதான் 1 மணி நேரம் முன்னாடி சொன்னாங்க. அப்படியா? சோழமலைனா ஓகே. பிரகாஷ் அண்ணா வரீங்களா? இது அவுட்டோரா இன்டோரா விஷால்? சோழமலை காலேஜ் இது அவுட்டோர் தான். ரொம்ப அவுட்டோர் இல்ல, அவுட்டோர் கிரவுண்ட் ப்ரோ, ஒரு கிரவுண்ட் இது, அவ்வளவுதான். ஓகே அது ஓகே, சூப்பர் ஜாலி. ராஜாமுத்தியா மட்டும் வைப்பாங்க விருமன்னரின்னு நினைச்சேன். பரவாயில்லையே, சோழமலைனா கொஞ்சம் ஓப்பன் கிரவுண்ட் அதெல்லாம் இருக்கும். ப்ரோ அந்த ராஜா அந்த மண்டபம்லாம் அதெல்லாம் விருமனுக்கு பண்ணும்போதே நிறைய பேருக்கு இது இல்லாம அங்கெல்லாம் வச்சு அவ்வளவுதான். ஐயோ ஆமாமா, ரொம்ப கொடுமையாதான் இருந்துச்சு. அவங்க இப்ப அததான் பிக்ஸ் பண்றதா இருந்தா நீங்க லேடி ஆண்டாலே வச்சிடலாம். சென்னையில ஒண்ணு இருக்குது, அவங்க போறது அங்கே. தலைவா இந்த படம் மதுரைக்கு நல்லா இருக்கும் தலைவா, இங்க வரட்டும் போயிட்டு வருவோம். இந்த படம் மதுரையில பண்ணா கரெக்டா இருக்கும். ஆனா இந்த கேவியன் ஆல்ரெடி ஜனநாயகன் பெரிய பட்ஜெட் லீக் ஆயிருச்சு, இதுவும் பெரிய பட்ஜெட் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கு. இந்த படம் யஷ் படம் இன்னைக்கு பார்த்தா ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட். யார் நீ? இல்ல ப்ரோ, சிவராஜ்குமார் பெயில் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கேவியன் எவ்வளவுதாயா அமௌண்ட் வச்சிருக்க? யார் தாயா நீ? நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க கிட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. தெலுங்குலயுமா? கமல் நீங்க ஏன் கமல் ப்ரோ அந்த பிரஸ்டீஜ்னு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தோர் ப்ரோ தெரியும். ஆமா, இந்த டிவிக்கு ஒரு ஐடி விங் ஆபீஸ் இருக்கு, அந்த பில்டிங்மே அவர் தான், அந்த அண்ணா சார். பிரகாஷ் ப்ரோ, சரி விஷால் ப்ரோ, பிரஸ்டீஜ்னா அது வந்து இது கிடையாது, அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிரஸ்டீஜ். அந்த நான் அந்த குக்கிங் வேர் கம்பெனி சொல்ல, இது வேற. குக்கிங் வேர் கிடையாது, அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். நான் சிவில் இன்ஜினியருங்க, எனக்கு பிரஸ்டீஜ் தெரியுங்க. முனிஷ் சாரி ப்ரோ. ஓகே சரி இருக்காரல்ல முனிஷ். ஓகே பரணி ப்ரோ டால்பி ரிவ்யூ சொல்லுவீங்களா? டால்பி ரிவ்யூவா? ஆமா அதான் கேட்க வந்தேன் பரணி. எப்படி இருந்துச்சு சவுண்ட்? மைக்கேல் யாருமே பார்க்கலையா? நான் பார்த்துட்டேன். அதுதான் அவர் பார்த்திருக்காரு, சொல்லுங்க பரணி. நான் அந்த டால்பில தான் பார்த்தேன். சீட்டிங் மட்டும் நார்மலா தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப இதா எல்லா தியேட்டர்லயும் அது சீட்டிங் இல்ல. பாப்கார்ன் திங்கறவங்க சொல்லிடுறேன், ஃபுல்லா சொல்றேன், கவலைப்படாதீங்க அஜித், டோன்ட் வரி, சொல்லிடுவேன். அதுவும் சொல்லுவேன், இன்க்ளூடட் தான். என்னன்னா சீட்டிங் வந்துட்டு எனக்கு நார்மலா தான் ஃபீல் ஆச்சு. பெரிய ஸ்கிரீன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல சீட்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க விஷால். நான் பார்த்த வரைக்கும், நான் பெருசா பார்த்ததுல PXL எல்லாம் போயிருக்கேன், அதுல எல்லாம் கூட சீட்டிங் நல்லா இருக்கும். பட் இது எனக்கு வந்துட்டு நார்மலா தான் ஃபீல் ஆச்சு. அந்த லக்ஸுரி ஃபீல் எனக்கு கொடுக்கல. மேபி இந்த பிரைஸ் பாயிண்ட் இல்ல பாருங்க. ஏன் சொன்னா மதுரை எப்பவுமே சீட்டிங் சரியில்லை பாருங்க. தியேட்டரா சூப்பர் பாருங்க. ஸ்கிரீனா இது ஸ்கிரீனா வாத்தி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இல்ல நான் ஸ்கிரீனா சூப்பரா இருந்துச்சு, கிளாரிட்டியா இருந்துச்சு, சவுண்டுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது டிராமா ஃபிலிம்ன்றதுனால டிராமா அந்த சாங்ஸ் அது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சவுண்டா கேட்குறப்ப. எனக்கு இன்னொன்று என்னன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோனால வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பிளாக் பார் இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துட்டு வரப்போ இன்னும் நல்லா பார்த்துட்டு. ஆனால் இப்போதைக்கு தான் இந்த 190 இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ரைஸிங் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால அதுக்குள்ள பார்க்க முடிஞ்சவங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா போய் பார்த்து. எனக்கு என்ன கண்டிப்பா ஸ்கிரீன் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போட்ட வீடியோல பெருசா சின்னதுதானா ஸ்கிரீன்? இல்ல ஸ்கிரீன் வந்துட்டு பெருசுதான். ஸ்கிரீன் வந்து பெருசுதான்.
ஆமா ஆமா போட்டோ வீடியோல பிஎக்ஸ்எல் ரொம்ப பிஎக்ஸ்எல் லெவலுக்கு இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா ஃபுல் ஸ்கிரீன் தான் பிஎக்ஸ்எல் வருது. அது அந்த சூப்பரா இருந்தது. ரேஞ்சில இருக்கும். ஓ ஓகே. இல்ல ஐமேக்ஸ்லாம் ஃபுல் ஸ்கோப்பே இல்லாம வந்திருக்கு பாரு நீ ஆமா, அது நானும் ஸ்கோப் வரும்னு நினைச்சேன். ஆனா ஃபுல் ஸ்கிரீன் வந்துச்சு. இல்ல எனக்கு தெரியல எபிக்லயே விஷால். பாத்துறலாமேங்க. இல்ல எனக்கு இல்ல இதுல bro, மதுரை எபிக்லயே ஃபுல் ஸ்கிரீன் பாரு நீ. மதுரை எபிக்லயே ஃபுல் ஸ்கிரீன் விஷால் ப்ரோ, பாருங்க ஸ்கோப் இல்ல. சொல்லுங்க மாவு. ஆடியோ லான்ச் போறீங்களா? கண்டிப்பா மாவு. அதான் பிரகாஷ் அண்ணா ஏன் வர மாட்டாரு? பிரகாஷ் bro, நீங்க போலையா? மாவு இல்ல பல்தான். சாரி சரி ஓகே ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். ஓகே. இல்ல விஷால், அதே மாதிரி அந்த இதுல நான் ரொம்ப வந்துட்டு வியந்து பார்த்தது வந்து அந்த இது பிரைஸ் பாயிண்ட் ஃபார் ஸ்நாக்ஸ் ரொம்ப வந்து இந்த ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு இது ரொம்ப வந்து ரீசனபிளா இருந்துச்சு. ரேட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பீரியன்ஸ்யா உண்மையிலேயே இது வந்துட்டு விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, மத்த இதெல்லாம் நான் போயிருக்கேன். இல்ல பரணி ப்ரோ, டால்பினா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அது கேட்டாங்க. நான் தியேட்டராவே சொன்னாரே மாவீரன். அதானே ப்ரோ, உங்களுக்கு தான் பாப்கார்ன் சாப்பிட்டா பிடிக்காது தியேட்டர்ல. ஆமா, ரொம்ப அமைதியா இருந்துச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு டால்பி தான் அது இப்போதைக்கு. ஓகே. இல்ல சரி, எந்த ஊரு? திருச்சியா? திருவெரும்பூர். திருச்சிக்கு அவுட்ரு. எனக்கு வந்துட்டு ஒரு 3 hours ஆச்சு போறதுக்கும் வரத்துக்கும். அதுவே ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் காலையில 8 மணிக்கு கிளம்பி. இல்ல பரணி, அடுத்த வாட்டிலாம் சனி ஞாயிறு அந்த மாதிரி ஒரு பிளான போடுங்க. ஒரு 2 நாள் முடி சொல்லுங்க, சேர்ந்து போவோம். இல்ல ஆக்சுவலா இதுவே வந்துட்டு எனக்கு சடன் பிளான் தான் விஷால். ஏன்னா நான் வந்துட்டு நான் போற ஐடியா எனக்கு கிடையாது. ட்ரெண்ட்சூட் ப்ரோ வந்துட்டு இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி அவர் இருக்காரு, அவரையும் மீட் பண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்னைக்கு டக்குன்னு புக் பண்ணி. பிரகாஷ் அண்ணனை மீட் பண்ணீங்களா? யார ப்ரோ? பிரகாஷ் அண்ணனை மீட் பண்ணீங்களா? பிரகாஷ் ப்ரோ எங்களுக்கு 14 கிலோமீட்டர்ஸ் அவேல இருந்தார் அந்த தியேட்டர்ல இருந்து. அதனால நீங்க மீட் பண்ண முடியலையா? சரி. ஆமா சரி. இல்லனா நீங்க மீட் பண்ணிட்டீங்கல்ல. சரி புரியுது. அவரை எப்பனாலும் பாத்துக்கலாங்க. ஏங்க எங்க இருக்காரு? கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டாரு, எனக்கு தெரியும். நீங்களாம் போயிட்டு ஜாலியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து கரை 9 AM ஷோ அங்க போடுவாங்களான்னு தெரியல. சப்போஸ் அந்த டால்பி சினிமாஸ்ல கரை ஷோ ஸ்லாட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நான் வந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்ன டிராவல் தான் கொஞ்சம் இதா இருக்கும்ன்றதுனால பார்ப்போம். ஆனா ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது வந்துட்டு எனக்கு இன்னொரு ஃபீல் என்ன இருந்துச்சுன்னா, அந்த கேப் இருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ஸ்க்கு நடுவுல. ஆனா இது ஸ்ட்ரைட்டா ஃபுல்லா சீட்டா வச்சிருந்தோம், ஒரு கேப்புமே இல்லை. அந்த ஒரு இது மட்டும் எனக்கு அது ஒரு பஞ்சாயத்து தானே இது. அது ஒரு பிரச்சனை தானேன்ற. ஆமா. இன்னொரு வந்துட்டு ட்ரெண்ட்சூட் ப்ரோ என்ன சொன்னாருன்னா, எனக்கு முன்னாடி இந்த ஹைட்டா இருந்தா என்னால சப்டைட்டில் பார்க்க முடியல அப்படின்னாரு. அவரால் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. நானுமே சென்டர் சீட், அவருமே சென்டர் சீட் தான். அவர் எனக்கு 2 row பேக்ல இருந்தார். ஆனா ஒரு மாதிரி ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபன்னா போயிட்டு வரலாம். தைரியமா வந்து வர்த்து. இந்த மாதிரி பெரிய படங்கள் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது வர்த்து. பிரகாஷ் ப்ரோ அவர் இருக்காரா இல்லையானே தெரியலையே. ஓஎம்ஆர்ல இருக்க அந்த இது சரியான சீட்டிங். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் எப்பயும் கேட்காம இருப்பேன். பிரகாஷ் ப்ரோ சண்டே போறீங்களான்னு கேட்டேன். நான் May 1 போவாங்க பேட்ரியட் ரிலீஸ் ஆகுதுல, அது பாத்துக்கலாங்க. அண்ணே ஆடியோ லான்ச் வந்து நம்ம நண்பர் சூர்யா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க இருப்பாரு ட்விட்டர்ல, அவங்க கூட பேசினாரு கக்காசி மேன். அவர் கூப்பிட்டாரு, நான் கூப்பிடும்போது என்ன சொன்னேன், ஃபேன் பாஸ் வாங்கிட்டு போனா நமக்கு அந்த க்ரௌடடா இருக்கும், ஜாஸ்தியா நமக்கு செட் ஆகாதுங்க. நமக்கு வந்து இந்த நம்ம ஸ்பெஷல் பாஸ் தருவாங்க, ப்ளஸ் பாஸ் தருவாங்க, வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாஸ் தரல. அவங்க என்னன்னா கூப்பிடுற ஐடியாவே இல்லை போல இருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை சன் டிவில ஆடியோ லான்ச் கிளியர் பண்ணலாம்னு ஐடியா இருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்ல ஜி தமிழ் தானே வாங்கிருக்காங்க படத்தை. ஆடியோ லான்ச் தர மாட்டாங்க. அப்ப ஜி தமிழ் அவங்க எக்ஸ்க்ளூசிவா அது போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனா வந்து இது வரைக்கும் பிரகாஷ் சுகுமார் அண்ணா ரெடி பண்ணி தரேன்னாரு. இல்ல அவங்க எங்கள்கிட்ட அங்க மொத்தமா ஒரே குரூப் தானே, அந்த குரூப்ல அவங்கள்ட்ட கேட்டோம், இன்ன வரைக்கும் அவங்களுக்கே தரலையா. உங்களை நம்பிதான் நான் இருந்தேன். இல்லங்க தரலையா, இன்ன வரைக்கும் தரல. அவங்க சொன்னது நாளைக்கு தான் ப்ரோ தெரிய வரும்ட்டாங்க. யூஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு பாஸ் இருக்கா இல்லையா? மதுரையில இல்ல உங்களுக்கு ஃபேன் பாஸ் கிடைக்கும், இப்ப கூட வாங்கிக்கலாம் விஷால் ப்ரோ, அது பிரச்சனை கிடையாது. ஃபேன் பாஸ் 1000 கிடைக்கும், அது நிறைய கிடைக்கும். எனக்கு தரேன்னு தான் சொல்றாங்க. அது எனக்கு ஃபேன் பாஸ் வாங்கிட்டு போனா
போனா அது சரிப்பட்டு வராது. அங்க போய் புரியுது பிரகாஷ். நான் ஃப்ரண்ட் ரோல சூர்யா பக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் சீட்டிங் கிடைக்குமா? அந்த மாதிரி ஏன் இந்த த்ரிஷா பக்கத்துல வாங்கிக்கலாம்ல? த்ரிஷா வருவாங்களா? த்ரிஷாவை நேர்ல பாக்குறதுக்கு ஃபேன் பாஸ் இருந்தாலும் பரவாயில்லையா, நான் போயிட்டு வரேன், எனக்கு இந்த ஒண்ணு ரெடி பண்ணி கொடுங்க. சூர்யா ஃபேன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் குரூப் அம்சம் நம்மளது பாருங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அங்க போய் பாருங்க ப்ரோ. நீங்க போறீங்களா? ஆதின் வந்துட்டு, ஆதின சென்னைக்கு திரும்பிடுவாரு அவரு. எங்கடா போறியா? 56 வேலைகள் இருக்கு அவருக்கு. ஆடியோ லான்ச் D56ல எனக்கு என்னடா வேலை இருக்கு? இருக்கும்னா கருப்பு ஆடியோ ஒரு வேலையும் எனக்கு இல்ல. அதுக்கு அதுல எனக்கு என்னடா வேலை இருக்கு? அவங்க வேலை பார்த்துக்குவாங்க. புரியலையே, காசு வாங்கி டைரக்டரா அவங்க இருப்பாங்க, நம்ம வேலை பார்க்கணுமா? புரியல எனக்கு. அவங்கதான் அதுல வேலை பார்ப்பாங்க. சிறப்பு. பதில் வராது. என்னடா வேணும் சொல்றா பாருங்க. கருப்பு ஆடியோ லான்ச் போறீங்களா? மதுரையில தானே இருக்கீங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏண்டா புரியலையே, சும்மா மதுரையில தான் இருக்கோன்றதுக்காக சும்மா எல்லாத்துக்கும் போக முடியுமா? இந்த டியூட் ஆடியோ லான்ச்சா இருந்தா போயிருப்பேன். லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகி வந்து டியூட் ஆல்பம் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா போயிருப்பேன். இதுல அன்ரிலீஸ்ட் சாங் பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்க. ரிலீஸ்டு சாங்கே கேவலமா இருக்கு. எனக்கு அன்ரிலீஸ் சாங் மேல நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னா. என்ன உங்களுக்கு பிடிக்கல? எந்த பாட்டு பிடிக்கல உங்களுக்கு? எந்த பாட்டுமே பிடிக்கலடா. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிச்சது. அவரோட சாயோட பவளமல்லி அதான்டா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ஏன்டா ஆடியோ லான்ச்க்கு போறேன். சரி, ஆனா இந்த டீசர் ட்ராக்கும் பிடிக்கலையா? வெறப்பான் அதுவும் பிடிக்கலையா? டீசரே பிடிக்கல, டீசர் ட்ராக் பிடிக்கல, பாட்டு பிடிக்கல, ரொம்ப போஸ்டர் பிடிக்கல. கருப்பு சம்பந்தமா இது வரைக்கும் வந்த எதுவுமே எனக்கு பிடிக்கல. நிறைய பேர் கேமரா ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு அதுவுமே பிடிக்கல. கமல் நீ பேசுறது விட்டு கேக்குதியா? அண்ணா எல்லாம் புரியுது. நீங்க வந்தப்ப சுருட்டு சண்டை போட்டுருந்தோம். கமல் லாஸ்ட் 10 டேஸாவே அவன் ஹெட்போன் அப்படிதான் இருக்கு. பரணி உள்ளே சந்தோஷம் அடைகிறார். ஏங்க இல்ல சுருட்டு சண்டை ஒரு நிமிஷம் இருக்கு. 5 பேர் ஒரே இடத்துல சொல்றீங்க. டேய் என்னடா சுருட்டு சண்டை? அண்ணா ஃபர்ஸ்ட் லுக்ல சுருட்டு வச்சிட்டு இருந்தாரு, நம்ம 2 பேர் கமெண்ட்ல வாதம் பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஓ அதான் சொல்றியா? இல்லடா அது இல்லடா, நான் போஸ்டராவே ரொம்ப லேசியா பொலிட்டிக்கல விட்டுரு. போஸ்டராவே ரொம்ப லேசியான போஸ்டரா விட்ட இல்லாம. அண்ட் இன்ஃபேக்ட் விட்ட எல்லா போஸ்டருமே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஷூட்டிங்ல எடுத்த போஸ்டர் மாதிரியே இருக்கு எல்லாம். தம்பி நீ கோவில்லயே இருப்பியாப்பா, வீடுக்கு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ராப்துராசன் போஸ்டர்ஸ் தான் எல்லாம். எல்லாமே அந்த இதுவா தான் இருக்கு. ராஜா இந்த லொகேஷன் விட்டு நீ நவரவே மாட்டியாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உன்னை வேற எங்கேயும் இந்த மக்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஒரே நிமிஷம், சாரி, ஆஃப் டாபிக் இல்ல, அதே டாபிக் தான் இது. ஒரு டாபிக்குள்ள தான் நீ பேசுதா? எங்கனாலும் பேசு. மைக்கேல் வந்துட்டு அந்த அல்லு அர்ஜுன் அவரோட சினிமாஸ்ல டால்பில வந்துட்டு ஃபுல் ஸ்கிரீன் வருதுங்க. இப்பதான் நான் பாக்குறேன். நான் பார்த்ததுல மட்டும் ஏன் ஸ்கோப் பரணி மதுரை எப்பிக்லயே ஃபுல் ஸ்கிரீன் தான் பரணி. அதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. மதுரை எப்பிக்லயே ஃபுல் ஸ்கிரீன் தான் போட்டுருக்காங்க. எனக்கு தெரியலங்க. அப்ப ஏன் நான் இந்த இதுல மட்டும் இது பண்ணிட்டாங்கன்னு தெரியல. நீங்க வந்தீங்களா? உங்களுக்கு எனக்கு என்னன்னா, ஒரு நிமிஷம், ட்ரெண்ட்சூட் ப்ரோ பெங்களூர்ல இருக்கிற டால்பி சினிமாஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும், இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த படத்தோட இன்ட்ரோ சீனே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடுச்சு. எந்த படத்தோட? மைக்கேல் பாத்துட்டீங்களாண்ணே? பாத்துனேன்டா. சொல்லுங்க ஏதாவது. கமல் கரெக்டா பிடிச்சிட்டாப்ல. படம் எனக்கு ரீசெண்டா இருந்துச்சு விஷால். ஆஹா ஓஹோலாம் இல்ல. இல்ல நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த கான்ட்ரோவர்சியல் மேட்டர்லாம் கேட்டு வந்துரும். அதனால அதெல்லாம் தொடவே இல்லையாமே. டக்குன்னு அப்படி நகர்ந்தாங்களாம். மைக்கேல் ஜாக்சன் தான் உலகத்திலே நல்ல. நீங்க மைக்கேல் இது நிவின் பாலியோட மைக்கேல் யாராவது பாத்திருக்கீங்களா? இல்ல நான் சந்தீப் கிஷன் மைக்கேல பத்தி பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம். இல்ல அது மிக்காயல் தானே பரணி அது பேரு? ஆமா அதுதான். இல்ல நான் படம் ரிவ்யூ சொல்லிடுறேன். என்னன்னா, படம் வந்துட்டு எனக்கு இந்த டிராமா சீன்லாம் ரொம்ப கொஞ்சம் டிராமாட்டிக்கா ஃபீல் ஆச்சு. ஒரு டிராமா சீன் டிராமாட்டிக்கா தானடா இருக்கும். மெலோ டிராமாட்டிக். ஓகே, இப்போ ஓகேவா? அது ரொம்ப பேசுங்க, ஏன் பேச மாட்டாங்க? சரி தோழர், எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு ஷூட் ரெஸ்யூம் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களே, உண்மையா? ஐயா சொல்லிட்டு இருக்கான். 1000 தான் வன்மத்தை கக்குறவனா இருந்தாலும் அவன் நடுவுல போறது. அந்த கேள்வியை நான் கவலைப்படாதீங்க. உங்க படம் இன்னும் 15 நாள்ல வருது. மெய்யழகன் வாயை மூட்டு அந்த வேலையை பாரு. மெய்யழகன் வந்துட வேண்டியதா? விஷால் ப்ரோ, அவர் எஸ்டிஆர் மியூச்சுவல். அரசனும் நம்ம படம் தான் விஷால் ப்ரோ. அந்த ஆளு எஸ்டிஆர் மியூச்சுவல் மாதிரியே தெரியலங்க. உள்ள போய் பயோ பாருங்க. நீங்க எஸ்டிஆர் ஃபேன் போட்டீங்களா? இருங்க கைஸ், அவன் வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தான், முடிக்கட்டும்.
வாய் மேலேயே மிதிச்சு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நரேஷனா எனக்கு வந்து என்கேஜிங்கா இருந்துச்சு. ஆனா டிராமா சீன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப மெலோ டிராமட்டிக்கா ரொம்ப பிளாண்டா இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி வச்சுட்டு. கொஞ்சம் லைட்டா டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குற ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த ஜாஃபர் அவர் சூப்பரா பண்ணியிருந்தார். இப்ப கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஜாஃபர் ஜாக்சன் அவர் செம்மையா பண்ணியிருந்தார். பர்ஃபெக்டா இருந்தார். எனக்கு அவரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபைனல் ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே இருந்த அந்த பீட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணேன். எனக்கு அவர் லைஃப் பத்தி பர்சனலா எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு படமா பாக்குறப்போ ஓகே டு டீசன்ட் ஃபீல் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா எண்டிங் மட்டும் ஒரு ப்ராப்பரா முடிச்சிருக்கலாம். திடீர்னு வந்து சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, முடிய போகுது, அந்த சாங் முடிய போகுது, திடீர்னு லைட்டு போடுறாங்க, என்னன்னு பார்த்தா படம் முடிஞ்சுட்டாங்க. அந்த இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிராபேக்கா இருக்குது. ஏன்டா அவர் முடிக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா முடிச்சிருக்கலாம்டா, பார்ட் 2 இருக்குன்னு தெரியும். அது இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ போய் பாருங்க. உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் பிடிக்கும், அவரை பத்தி பெருசா எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் போய் பாருங்க. இந்த வர படம் பரணி ப்ரோ அக்கா மகா சாங் இருந்துச்சா? ஏங்க பரணி, நீங்க மைக்கேல் ஃபேனா இல்ல பெருசா அவர் பாட்டுலாம் கேட்டது இல்லையா? இல்ல ப்ரோ, நான் பெருசா கேட்டது. நான் எஸ்கேக்கு மட்டும் தான் ஃபேன் அப்படின்னு. யாரு மைக்கேல் அப்படின்னு. மைக்கேல் மான்கராத்தே போஸ்ட் கொடுப்பாரா? எத்தனை 100 கோடி படம் இருக்கு அவன்கிட்ட அப்படின்னுவான். இல்ல நல்ல விஷயம் தான் பரணி. சரி பரணி ப்ரோ, ரிவ்யூ முடிச்சிட்டீங்களா? இப்போ தோழர் சொல்றேன். தோழர் இன்னைக்கு ரெஸ்யூம் ஆயிடுச்சா? அரசன் 3rd ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? தெரியலையப்பா, நான் கேட்டு சொல்றேன். மதுரையில இருக்கேன், எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன். இல்ல 2-3 பேர் போட்டிருந்தாங்க, அதனாலதான் கேட்டேன். அது சும்மா போடுவாங்க, வேற படப்பு இல்ல அப்படின்னா சிம்பு ஷூட்டிங் போயிட்டாரு அப்படின்னு வாங்க. அதை நம்ப வந்துடுறீங்க எல்லாரும். ஏங்க நான் கேட்டு சொல்றேன். அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு காசா கிராண்டோட ஆடு இது போஸ்ட் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா? மெய்யழகன் சத்தியமா ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குற மெய்யழகன், நீ தனியா அந்த குரூப்புக்கு வாயா, உனக்கு இருக்கு மெய்யழகன். நீ தனியா மிரட்டுற மக்களை. ஆமாண்ண, அந்த இந்த ஆளு சும்மா தாளுக்கு தானே இதே வேலைண்ண, தாங்க முடியல. விஷால், நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு விஷால். ஹைதராபாத் டால்பி சினிமாவும் எப்பிக்கும் பிளாட் ஸ்கிரீனா, திருச்சியில இருக்கிற டால்பி சினிமா வந்து ஸ்கோப் ஸ்கிரீனா. அதனால அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இது டால்பின்றாங்க, இப்ப அல்லு அர்ஜுன் திறந்தது பெரிய ஸ்கிரீனு, இது ரொம்ப சின்னதா இருக்கே பரணி, நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதனாலதான். ஓகே சூப்பர். ஆனா பரணி, ஒரு ஆஃப் த டாபிக், நேத்து தான் ஆரம்பிச்சேன், 45 மினிட்ஸ் விளையாண்டேன். என்ன பரணி ஆரம்பமே இவ்வளவு எமோஷனலா சூப்பரா இருக்கு. ஐயோ சூப்பர் பரணி கேம். நீங்க பேசக்கூடாதுங்க, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் விளையாடாம செகண்ட் பார்ட் விளையாடிட்டு எமோஷனலா இருக்குன்னு வேற. வீரதீர சூரன் பார்ட் 2 பார்த்துட்டு நாங்க பார்ட் 1 பார்ப்போம், இந்த மாதிரிதான். அப்போ ஓகே, என்னமோ சொல்றீங்க போங்க. ஏங்க இல்ல பரணி, கேம் உள்ள போனோடனே காட் ஆஃப் வார் 1 ரீகேப்னு ஒரு வீடியோ அதுல இருந்துச்சு கேம்லயே, அதை கிளிக் பண்ணேன். அது ஒரு 6-7 நிமிஷம் ஓடிச்சு. அப்புறம் தான் கேம் ஓபன் பண்ணேன். ஓகே என்ஜாய், ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பா. சரியான மியூசிக்கல். இன்ன வரைக்கும் பெஸ்ட் வந்து நான் ஆடின வீடியோ கேம்ஸ்லயே வந்து பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்லயே வந்து காட் ஆஃப் வாரோட மியூசிக் தான் பெஸ்ட். காட் ஆஃப் வார் GTA 6 ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ஒரு 1 மாசம் கடன் கொடுங்க. 1 மாசம் கூட நான் 2 வாரம் எல்லாம் கொடுக்கறேன் பரணி, என்ன வேணுமோ எடுத்து. மியூசிக் சூப்பரா இருக்கும்ல GTA இது காட் ஆஃப் வாரோட. கிரேட்டஸோட மியூசிக் சூப்பர். ஆனா கதை செம்மையா இருக்கும்டா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த எனக்கு நான்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த இது வரும்போது வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த கடைசி ஜிடிஏல கடைசி காட் ஆஃப் வார்ல 4ல அந்த இது வரும். ஒரு இடத்துல கிராட்டோஸ்க்கு வந்து திருப்பி வந்து அந்த ஸ்வாட் கிடைக்கும், அந்த டபுள் செயின் கிடைக்கும், டபுள் செயின் ஸ்வாட் கிடைக்கும். அப்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், அந்த மியூசிக்கை போடுங்கடா அப்படின்னு. பக்கா எலிவேஷன் பாயிண்ட் போடுங்கடா அதை அப்படின்னு பார்த்தா கடைசிக்கே இவங்க போடவே இல்லை. ஆனா எனக்கு படமா எடுக்கிறாங்களாமே. படமா எல்லாம் அது அவ்வளவா இது கண்டிப்பா அது படமா எல்லாம் ஒண்ணும். அதான் சீரியஸா வேணா எடுக்கலாம். சீரியஸ் படமா எல்லாம் அது ரொம்ப சின்னது ப்ரோ. அது ஒரு லுக் விட்டாங்க, நீங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டில் விட்டாங்க, எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தேன். திரும்பி சிரிப்பாரு. அப்பா பாஸ், நீங்க தான் கிரேட்டோஸா சீட்டோஸ் மாதிரி போங்கன்ற மாதிரி. அந்த பழைய கிரேட்டோஸ்க்கு
இருந்த உடம்ப விட இப்ப இந்த ராக்னராக்ல ரொம்ப இன்டென்ஸா இருக்காரு ஆளு. பார்க்கவே இப்ப இதான்டா கிரேட்டோஸ்ன்ற இல்ல ஆனா ராக்னராக்ல ரொம்ப எனக்கு ரொம்ப பீஃப் டப்பா தெரிஞ்சுச்சு. அதுல வந்து உண்மையிலேயே இந்த ஒரு கிரீக் காட் மோட்ல அது கொஞ்சம் ஃபிட்டா நார்மலா ஒரு இது மாதிரி இருந்தாப்ல. இது ரொம்ப எனக்கு அப்படியே மசில் டப்பா, இது செஞ்ச செதுக்குன மாதிரி இருக்கு. செதுக்குன உடம்பு கிடையாது, அது ரொம்ப நார்மலா இருந்துச்சு. தேனோஸ் மாதிரி இருப்பாரு இதுல. இது ரொம்ப அநியாயத்துக்கு இதை வந்து ஒரு மாதிரி இதுவாக்கிட்டாங்க, புஃப்னு ஆக்கிட்டாங்க. அவரை அந்த இதுல வருமே ஃபர்ஸ்ட் அந்த ஃபைட் சீன் வந்துருச்சா? என்ன பரணி புரியல? தோர் ஃபைட் சீன் பரணி நான் இப்ப ஆரம்பிச்சு பியரை கொண்டு இருப்பாங்கல்ல, பியரா லோக்கி வருவான் அவனை கொல்லுவார்ல, அதுதான் அது வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். சரி நீங்க விளையாடுங்க, நான் எதுவும் சொல்ல. என்ஜாய். நாங்க அடுத்த டாபிக் போவோம். நம்ம 3 பேருமே பேசிட்டு இருந்தா இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க, வளருவாங்க. சினிமா கூட போ. ஆதி ப்ரோ சொல்றா. ஏய் காப்பிரைட் அடிச்சிருவாங்கடா யூடியூப்ல, சாமறா. அது சார் மியூட் போடுறா வரணி. கேட்ட மாதிரி கேட்காத மாதிரி அவனை மியூட்ல போடுறா. போட்டேன். இல்ல இந்த மோகினி ஆட்டம் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் அது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மோகினி ஆட்டம்னா என்னன்னே தெரியாதா எனக்கு, சொல்லிட்டு பேசுறான். பரதநாட்டியம் 2 சொல்றாங்க. பரதநாட்டியம் 2 நீங்க பார்ட் 1 பரதநாட்டியம் 1 பார்க்கல. அதத்தான் நானும் சொல்றேன், நீங்க பார்ட் 1 பரணி ப்ரோ இன்னைக்கு ஹாப்பி ராஜ் ஓடிடில வந்துருச்சு, பார்க்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஹாப்பி ராஜ் நீங்க ஒரு வாட்டி பாருங்க. ரெஸ்பான்ஸ் ஓடிடில அது நீங்க நல்லா இருக்கா? கடைசி 30 நிமிஷத்துக்கு அந்த படத்தை தெரியல, நான் பார்க்கல பரணி ப்ரோ, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கணும். நல்லா இருக்காதுங்க, அது ஒரு ரொம்ப ஜனரிக்கான படங்க. அது சொல்லட்டும் ஆதி ப்ரோ. நடா ஹிஸ் ஒப்பீனியன். ஆமா ஹிஸ் ஒப்பீனியன்னா பார்த்து தானே சொல்லணும். எப்படி இருக்குன்னு கேட்டாருன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்றியா இல்ல அவர் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்த்து. விஷால் ப்ரோ பரணி 2 பேர்த்தையும் விஷால் ப்ரோ பரணி 2 பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, என்கிட்ட கேட்டிருக்காரு. என்ன 2 நாள் சோலோ டிராவல்ல இருக்கிறாராம். 3 த்ரில்லர் படம் தமிழ் படம் பாக்குறதுக்கான சஜஷன் சொல்லுவீங்களா? 3 த்ரில்லர் படம். இப்போதைக்கு த்ரில்லர்னா நான் தமிழ் டக்கு ஞாபகம் வர்றது இப்போ ரீசெண்டா என்னன்னு தெரியல. சம்பவம் அதிகமான தமிழ் டப்பிங் இருக்கு, அது வேணா பாத்துருங்க. அதை ஒருத்தர் கமெண்ட்லயும் சொல்லியிருக்காரு. வேற நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு படம் சொல்லுங்க. மொத்தம் 3 படம் பார்த்தா 2 நாளைக்கு இல்ல ஆக்சுவலா என்ன சொல்றாரு செகண்ட் கேஸ் கமல் சம்சாரம் அது மின்சாரம்ன்றாரு. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமா. ஓகே நான் ரிவ்யூ கூட போட்டிருக்கேன், முத நாளே பார்த்துட்டு பாருங்க. ஓகே நான் ஒரு டீசென்ட் வாட்சபிள், ஓரளவு நல்லா தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். ஒரு ட்விஸ்டும் ஓரளவுக்கு ஓகே நான் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாமா வேற ஏதாவது படம் சொல்லுங்க. டிராவல்ல இருக்காருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு அடிக்கணும். என்ன டிராவல்ல இருக்காருன்னா அதுக்கு ஏத்த மாதிரினா புரியல. இல்ல இப்ப அவன் விஷால் எங்க இருந்தாலும் ஏதாவது பயங்கர இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் பாரு. இல்ல இப்ப அவன் டிராவல்லே பிட்டு பாத்துக்கிட்டு தான் டிராவல் பண்ணுவான். அதெல்லாம் ரொம்ப ஸ்லோ ஈகோ சூப்பரா இருக்கும். ஆமா ஆனா அது டிராவலுக்கு தெரியல பாருங்க, அது ஒரு மாதிரி கண்ணூர் ஸ்குவாட் எல்லாம் பாப்பாரா அது. ஆனா டிராவல்ல வந்துட்டு போக்கஸ்டா பார்க்க முடியுமான்னு தெரியல, அதனாலதான் அது சொல்லல. அது ஈகோ கிஷ்கிந்தா கண்டம்லாம் இல்லன்னா அதை சொல்லலாம். தலைவா தெரியல, கண்ணூர் ஸ்குவாட் பாக்கலன்னா பாருங்க, அது ஒரு மாதிரி டிராவல். ஓனாய் மாட்டுக்குட்டியும் பாருங்க, சூப்பர் படம். ஓனாய் மாட்டுக்குட்டி மஜாவா இருக்கும். ஓனாய் மாட்டுக்குட்டியும்ல என்னடா மஜாவா இருக்கும். மிஷ்கின போட்டிருப்பாங்களா? ஏன்டா சாவடிக்கிற? ஆமாண்டா அதுல என்னடா மஜா உனக்கு? த்ரில்லா இருக்கும், பரபரப்பா இருக்கும், பதட்டமா இருக்கும், எங்கேஜிங்கா இருக்கும். மன்மதனும் ஒரு கைண்ட் ஆஃப் த்ரில்லர் தானே விஷால் ப்ரோ? மன்மதனும் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் படம் தானே. அவர் ஏன் அதை பண்றாருங்கிறது வரைக்கும் அது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா தானே. அவர் கேட்கல, அவர் அங்க போயிட்டாரு. அவன் அங்க பேச போயிட்டான் எஃப்எம்ல. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஐபிஎல் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு போயிருவான். ஒரு விக்கெட் போச்சு. ஒரு விக்கெட்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டராங்க, அச்சு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். படம் சம்மர் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்னும் எதுவும் வந்து அன்னைக்கே பிரகாஷ் அமைதி காக்கவும் ஆதி ப்ரோ நமக்கு ஒரு 10 ஓவர் தாண்டட்டும், அது வரைக்கும் எதுவும் பேசாம விஷால் ப்ரோ பேச விடாம பாத்துப்போம்.
அடுத்து பரணி. அந்த அனௌன்ஸ் பண்றப்பெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருந்தோம். அதையும் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை சொல்லியிருப்போமே. அனௌன்ஸ் பண்ற படத்துல 5 படம் கூட வராதுங்க. 50 படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சம்மர்னு, ஆனா 5 படம் கூட வராது. கடைசியில பார்த்தா 2 படம் கூட வராதுங்கிற மாதிரி ரொம்ப நெருக்கி கரை ரிலீஸ் ஆகுது, கருப்பு ரிலீஸ் ஆகுது, அவ்வளவுதான். மத்த எதுவுமே இல்ல, சம்மருக்கு வந்து மே பிரகாஷ் bro, இந்த 21 டிமாண்டி காலனி 3 என்னதான் ஆச்சு, எப்போ வரும்? இல்லைங்க. அதான் சொல்றேனே, டிமாண்டி காலனி 3யோ இல்ல மூக்குத்தி அம்மன் 2வோ அப்புறமேட்டு ஏகப்பட்ட படங்கள் இந்த என்னென்னமோ படங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்களேங்க. நீங்க எனக்கு இப்ப அனௌன்ஸ் பண்ண மீசை படம் முறுக்கு லிஸ்டே 2, மறந்து போச்சுங்க. மீசை முறுக்கு 2, கராத்தே எல்லாமே பாபு, மறந்து போச்சு. அதெல்லாமே சம்மர் தான். எதுவுமே வராது, எதுவுமே வராது. பிரகாஷ் bro, எல்லாம் சும்மா அந்த கராத்தே நேரத்துல பாபு போட்டு விட்டது. வராது. கராத்தே பாபு என்ன நான் எதிர்பார்க்கிற எதுவுமே வராதுன்னா என்னதானே சில பண்றது? படங்கள் சம்மருக்கு வராது, சில படங்கள் வரவே வராது. அண்ணா இதுல துருவ கராத்தே பாபு எந்த கேட்டகிரி? அந்த கேட்டகரியில அது 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 ஓரளவுக்கு வந்துடும். கொஞ்சம் ரொம்ப காலதாமதமா வரும். ஏதாச்சும் ஒரு தள்ளி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி வரும். பிரகாஷ் அண்ணா ஜீனி வருதுல்ல சம்மருக்கு. ஜீனியா? ஜீனி ஜீனியா? அந்த படம் எப்பவுமே வராதுங்க. அந்த படம் எப்பவுமே வராது. எப்போ என்ன ஒரு பாட்டு விட்டாங்க 100 கோடி பட்ஜெட். பாட்டு விட்டு பாத்தட்டலடா அந்த இங்க பாட்டை பாருங்க, பாத்துட்டா போற அதே டிவில இல்ல, இல்ல, பாட்டு அந்த படத்துல நீ அது ஒண்ணுதான் பார்க்க முடியும். அதையும் பார்த்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுன்னு விட்டு போங்க. பிரகாஷ் அண்ணா பெரிய பட்ஜெட்னாங்களே, என்ன இப்படி அதுக்கு என்ன பண்ண முடியும்? தங்கத்துல செஞ்சு இந்த கதை தான். நான் சொல்ல வேணாம்னு பாக்குறத. ஐயோ சரி விடுங்க. சரி அப்ப அடுத்தடுத்த லிஸ்ட நான் சொல்றேன், அதெல்லாம் வருமா வராதான்னு ஒரு தகவல் சொல்லிடுங்க. ஏண்டா அவர் என்ன கிளியா பிரகாஷ் சீட் எடுத்து போடுவாரா நீ எடுத்து சொல்லுவார்ண்ண. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல டி சிவா அவர்கள் அக்னிச்சிறகு வராதா? ரெண்டும் வராதா? சந்தோஷம். அக்னி நட்சத்திரம் வராது. இன்னொன்னு சொன்ன என்ன சொன்னீங்க? அக்னி சிறகுகள் வராது. சாரி, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பார்ட்டி 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 சொல்லிட்டு தாங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சம்மருக்கும். அதெல்லாம் வராதுங்க. ஏன் பிரகாஷ் ப்ரோ, இந்த பொங்கலுக்கு இந்த சர்வர் சுந்தரம் வரும்னு ஒரு டாக் இருந்துச்சு, அது வருமா? அதெல்லாம் கேட்பாங்க. கெனனியா பிலிம்ஸ் ஜே செல்வகுமார் அவர் பேரு. கெனனியா பிலிம்ஸ் அவர் தான், செல்வகுமாரன் மறந்துட்டு அவர் பேரை. அந்த அளவுக்கு ஆனா கெனனியா பிலிம்ஸ் எடுத்தாலும் படம் வராது. அம்மா கிரியேஷன் டி சிவானா கொஞ்சம் லேட் ஆகும். அவர் பேர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, சுரேஷ் காமாட்சியா. அவர்லாம் எடுத்தா பாவம், அவர் திடீர்னு அவரே மறந்து அப்புறமே சும்மா போர் அடிக்கே ரிலீஸ் பண்ணுவார். இப்போ 7 கடை 7 மணிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு, அப்புறம் ஒரு டீசர் ரிலீஸ் பண்றாரு, இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் போட்டிருக்காரு. டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் இப்பதான் போட்டிருக்காரு. இனிமேல் அது எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? அது மாதிரி அவ வலைபேச்சுல வந்துட்டு வலைபேச்சு எடுக்கிறதுக்கு கண்ணன் ரவி மாதிரியே ஃபாரின்ல துபாயில இருந்து ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வராங்க. அவங்க வந்துட்டு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்க சொன்ன கம்பெனி தான் 7 கடல் 7 மலை வாங்கியிருக்கு. சோ அந்த படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். 2 விஷயம் மட்டும் சொல்றேன் கேட்டீங்க. இல்ல 2 விஷயம் ஓப்பனா பேர் சொல்லி சொல்றேன். சுரேஷ் காமாட்சி, கண்ணன் ரவி, இவங்க 2 பேரும் வலைபேச்சுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் சொல்லிட்டு தான் அவங்க அபிஷியல் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க 2 ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஓகேவா? அவங்க சொல்லிட்டு தான் மற்றபடி அபிஷியலா ரீச் ஆயிடுச்ச நியூஸ், ஓகே இப்போ அப்போ அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி வச்சு பண்ணுவாங்க. அது அவங்களோட ப்ரொமோஷன் யுக்தி, ஓகேவா? அதுவும் முக்கியமா சுரேஷ் காமாட்சி ஃபர்ஸ்ட்லேயே ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அந்த டேட் நம்ம ரிலீஸ் எடுத்து சொல்றோம், நீங்க சொல்லிருக்கோம், நம்ம நாளைக்கு அதை அனௌன்ஸ் இன்னொரு ப்ரொடியூசரை மறந்துட்டீங்க. எனக்கு வருத்தம்ப்பா. அது ப்ரொடியூசர் இல்ல, ஆனா இன்னொரு நடிகர் இருக்காரு. அந்த நடிகர் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர், உங்க க்ளோஸான நடிகர். அவர் எந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லிடுவாரு. அதை சொல்லி நீங்க நம்பிடுவீங்க, சந்தோஷமா வந்து சந்தோஷப்பட்டுருவீங்க, அவ்வளவுதான். அண்ணா மண்டாடி படத்துக்கும் அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. அது மண்டாடி படத்துக்கு நான் ஸ்பேஸ்ல ஓப்பனா சொல்லிட்டேன். மண்டாடி படத்துக்கு அவங்க பண்றது ப்ரொமோஷன். சூரி டூப் போடாம இருக்கிறாராம், சூரி கடல்ல இருக்கிறாராம், கேமரா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான், சூரி அங்க பண்றாராம், சூரி இங்க பண்றாராம். அந்த படம் பயங்கரமா வந்திருக்கு. அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த படம் எங்கெங்க கேட்கறாங்களா, ஜப்பான்ல கூப்பிடுறாங்க, ஜாக்கிஸ்தான்ல கூப்பிடுறாங்களா, அப்படியாமே சொல்றது பூராமே ப்ரொமோஷன் தான். அது வலைபேச்சில போன் பண்ணி சொல்லி சொல்றாங்க, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ வைப்பா இருக்கீங்களே. அதான் வைப்ல இருக்காரு. எனக்கு என்னன்னா உங்க பர்த்டே மறந்துட்டேங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. வைப்ல எல்லாம் 2 தடவை சொன்னாரு. நேத்து 3 பேத்துக்கு மறந்தேன், ஆனா உங்களுக்கு சேர்த்து மறந்துட்டேன்னு எனக்கு வருத்தம். இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ஸ் டே கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டாரு. ஆனா பரணி இல்ல பரவாயில்ல, திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், பிலேட்டட் ஹாப்பி 19 இயர்ஸ் பர்த்டே. 19 தானே பரணி இந்த வருஷம்? அது வந்துட்டு ஆமா, என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு 19க்கும் 90க்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்கூல் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி ரீமாசனுக்கும் திரிசாக்கும் வந்த புதுசு கன்ஃபியூஸ் ஆச்சோ, அந்த மாதிரி வந்து ஸ்கூல் படிக்கும்போது 19க்கும் 90க்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கிலீஷ் டக்குன்னு வராதா, டப்புன்னு மாத்தி சொல்லிடுவேன். பரணி உங்க பர்த்டேக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு டிக்கெட் ஸ்பான்சர் பண்றேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க, ஓகேயா?
எந்த படமா இருந்தாலும் நான் டிக்கெட்டுக்கு ஸ்பான்சர் பண்றேன். கேள்வி என்னன்னா, 1001 திரைப்படத்துல ரீமாசன் நடிச்சிருப்பாங்க. ரீமாசனுக்கு டப்பிங் யார் பண்ணா? ஏங்க நான் சும்மா நல்ல கேட்டாலே சொல்ல மாட்டேன். பரணி ப்ரோ அவங்க ஒரு கான்ட்ரவர்சியான ஆளு. கான்ட்ரவர்சியான ஆளா? சின்மையா? ரவி இன்னொன்னு சொல்றேன், அது வாய்ஸ் கொடுத்ததும் ஒரு டைரக்டர் தான். இது வச்சுக்கோங்க, ஈஸியா சொல்லுவீங்க. சொல்லுங்க. உங்களோட ஆப்போசிட் கேங்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. சத்தியமா புரியாதுங்க, விட்டுருங்க. அப்படி சொன்னா கண்டிப்பா அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அவனை பொறுத்த மட்டும் எல்லாருமே ஆப்போசிட் கேங் தான். தமிழ் சினிமாவே அவனுக்கு ஆப்போசிட் தவிர்த்து எல்லாரும் ஆப்போசிட். எஸ்கே தவிர எல்லாமே எனக்கு ஆப்போசிட் தாண்டா அப்படின்னு. எனக்கு ஃபீமேல்லே டப்பிங் ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச ஒரே ஆளு ரவீனா மட்டும்தான். ஃபீமேல் டைரக்டர். இவங்க ஒரு ஃபீமேல் டைரக்டர். தெரியும். எத்தனை ஃபீமேல் டைரக்டர் தமிழ்ல இருக்காங்க? டக்குன்னு கோடு போடுங்க, வருவாங்க. ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு ஃபீமேல் தானே வந்து வாய்ஸ் கொடுக்க முடியும். அது ஏங்க முதல்ல அவனை இது மட்டும் சொல்லுங்க. அவனை வந்து 1001 என்ன படம்னு கேளுங்க, அதான் அவனுக்கு தெரியுதான்னு பாப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுவேன். நான் வந்து படத்தை நான் பாத்திருக்கேன். எனக்கு அந்த படம் தெரியாதா? நயன்தாராக்கு வந்து வாய் பேச வராது, விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் செமையா இருக்கும். ஆண்ட்ரியாவோட ஃபர்ஸ்ட் படம் அதுவா? பச்சை கிளி முத்துச்சரமா? சும்மா இது அதான் சொல்றேன் இல்லங்க. நீங்க அவனா சும்மா 2 வார்த்தை கேளுங்க, அதுல எப்படி அவனே ஒரு 4 வார்த்தை தப்பான்னு சொல்லுவான். இல்ல அது என்ன ரொம்ப ஈஸியா பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபீமேல் டைரக்டர் சுதா கொங்கரா சொல்லிட்டீங்க. வேற யார் உங்களுக்கு தெரியும் தமிழ்ல ஃபீமேல் டைரக்டர்? சொல்லுங்க. நீங்க சத்தியமா எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலங்க. ஹலிதா ஷமீம்னு ஒரு உனக்கு ஆனாலும் ஆகலன்னு சொல்லுவ. ஹலிதா ஷமீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே இல்லங்க, பர்த்டேனா பாராட்டுவான், சரி கோத்து விடுவாங்க. எனக்கு புரியல. பர்த்டேக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிவிட்டு திட்டு தராரு. எனக்கு புரியல. பர்த்டே நேத்து தானேங்க. அவன் என்ன 2 நாளாவா பிறந்தான்? உங்களுக்கு அந்த டைரக்டர் தெரியுமா? உங்களுக்கு அந்த ஃபீமேல் டைரக்டர் யாருன்னு தெரியுமா? சரி பரணி ப்ரோ, இன்னொரு க்ளூ நான் தரேன். அந்த படத்துல ஒரு பாட்டு உங்க பாடி இருப்பாங்க. இப்பயாச்சும் சொல்லுங்க. ஓ ஈசா எலிசா, அந்த பாட்டு தான் ஞாபகம். தெரியலங்க, நீங்களே சொல்லிருங்க. சரி எனக்கு மூவி டிக்கெட் வேணாம், எனக்கு பாப்கார்ன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஓ மை காட், அவங்க பாட்டுலாமா பாடி இருக்காங்க. எனக்கு புதுசு. ஓ மேல ஆசைதான் தனுஷ் பண்ணது இல்லையா? அதுல ஃபீமேல் வாய்ஸ் யாரு? அதுல ஃபீமேல் வெர்ஷன்டா. ஃபீமேலும் தனுஷே பாடுவாரா? ஏன்டா நீ யாரா இன்னொருத்தன்? பேசாம அதுல உசுர வாங்குறாங்க. ஃபீமேல் இது எப்படி ஃபீமேல் வரும்? வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் தெரியும் எனக்கு. டப் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏங்க if you want one more day அப்படி வருமே அந்த வரி அவங்க ப்ரோ. மனிதன் போட்ட வீடடா தமிழ்லயே நிறைய லிரிக்ஸ் வரும் ப்ரோ. அது ஆண்ட்ரியா நினைக்கிறேன். ஓகே சிறப்பு. ஓகே நைஸ். விஷால் ப்ரோ நீங்க ஃபேக் செல்வரா இல்லங்க. உங்களுக்கு இன்னும் இந்த லாஜிக் புரியல. எப்படி பரணிக்கு எதிரணியோ அதே மாதிரி விஷாலுக்கும் எதிரணிதான். விஷால் ப்ரோ எனக்கு எதிரணியும் கிடையாது, மான் கராத்தே ஹீரோயின் யார் அப்படி கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டு மான் கராத்தே ஹீரோயின் யார் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னு சொல்லவா? இல்ல அதை விடுங்க. மான் கராத்தேல நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க. மான் கராத்தேல 2 கேள்வி பாருங்க. ஒண்ணு வந்து அன்சிகாவோட அப்பாவை நடிச்ச ரோலுக்கு ஹீரோ அந்த ஆக்டர் பேர் என்ன? அடுத்து அவர் வந்து எத்தனை திருக்குறள் சொன்னா பொண்ணு தரேன்னு சொல்லுவாரு. அதை 2 மட்டும் சொல்லுங்க ப்ரோ. 10 திருக்குறள், அது மட்டும் தான் தெரியும். அவர் பேர் தெரியும். சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மான் கராத்தே படத்தோட டியூரேஷன் என்ன? தெரியல. 2 hours 20 minutes 6 மணி நேரம் அப்படின்னுவான். ஏன்டான்னு கேட்டா 3 வாட்டி பார்ப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும் போதும் திருப்பி பே பண்ணுவான். இல்ல 2 hours 15 or 20 minutes. ஆனா பரணி சும்மா தெரிஞ்சுக்க கேக்குறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எஸ்கே படம் என்ன? ஒரு 3 படம் சொல்லுங்க. டாப் 3. ரொம்ப பிடிச்சதா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மாவீரன். ஓகே, இத சொன்னா அடிப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன். பிரின்ஸ், ரெமோ. ஓகே சூப்பர். சூப்பர். ஹாப்பி. நீங்க அடுத்து என்ன படம் சொல்லுங்க. ஐ அம் தி ஸ்பான்சர் ஆஃப் திஸ் மூவி. ஓகே எஸ். நெக்ஸ்ட் கரை. நம்ம கரை தியேட்டர்ல பாக்குறோம், மஜா பண்றோம்.
நீங்க வாங்க விஷால். நான் பிரகாஷ் ப்ரோ நான் இப்ப சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க சப்போஸ் டால்பி சினிமாஸ்ல புக்கிங் ஓபன் ஆச்சுன்னா தப்பி தவறி ஆச்சரியத்துல அவன் 9 மணி ஷோ கொடுத்துருந்தான்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி. இல்லன்னா எந்த படத்துக்குடா? கரையா? கரைக்கு எங்க இது? கரைக்கு எங்க மதுரை வந்து பார்க்க போறியா? நோ, திருச்சி போறேன். நல்ல சொல்றேன், நல்ல லீவ் நாள் விட்டாலே வந்து நீங்க வந்து 9 மணி ஷோ தர மாட்டாங்க. அதுக்கு ஒர்க்கிங் டே, கண்டிப்பா 9 மணி ஷோ தர மாட்டாங்க. ஒருவேளை உங்க கோபுரம்ல இருக்கும் 9 மணி போடுவான் பிரகாஷ். பரணி அப்படி ஒருவேளை திருச்சியில போடல 9 மணி ஷோ போட்டிருக்காங்க, மதுரையில போட்டிருக்காங்கன்னா மதுரை போலாம் பாருங்க. மதுரை அப்படி வாங்க, சூப்பர். மதுரையில 9 மணி ஷோலாம் போட மாட்டாங்கடா. ஏன் போடுறானே? எல்லா படத்துக்கும் பாருங்க, கோபுரம் மட்டும் போடுறானே. இல்லடா, இதுக்கு அப்படியா? போன படம்லாம் போடல. இல்ல போட்டாங்க. என்னடா எல்லைக்கே 9 மணிக்கு போடுறதுக்கு காரணம் 12 மணிக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அவனும் வரமாட்டான் அதுக்கப்புறம்ன்றதுனால 9 மணிக்கு போட்டாங்கடா. இது வேர்ல்ட் வைடு FTFS வந்துட்டு 9 பெரிய ஸ்டார் படம். கண்டிப்பா மேஜர் தேட்டிங்ஸ்ல புக்கிங் ஓபன் ஆகும். புக்கிங் சூப்பர்ப்பா. ஒரு வழியா தனுஷ் வந்து நான் சொல்லிடுறேன், இப்ப நீங்க நியாயமா ஆக்சுவலா நீங்க இப்ப இனிமே நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுறேன். பரணி வந்து பெரிய ஸ்டார்னு ஒத்துக்கிட்டான். பெரிய ஸ்டார் இல்லன்னு வன்மத்தை தானடா கக்கு இந்த ஸ்பேஸ்ல. புரியலடா எனக்கு. என்னடா புது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? அப்படிலாம் இல்ல ப்ரோ. சரி பரணி, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க இந்த கேள்விக்கு. விஷால் ப்ரோ நீங்களும் சொல்லுங்க இந்த கேள்விக்கு ஆன்சர். யாராலையும் ஆன்சரே சொல்ல முடியாது. அப்படி கேளுங்க, சும்மா சில்லி கொஸ்டின்ஸா கேட்டு சொல்லுங்க பிரகாஷ். சொல்லட்டுமா? நாக்கில கேசரின்னு ஒரு ஆட் வருதுல்ல. என்னது நாக்கில கேசரி? வரலாமா? வரலாம். அந்த தெரியாது. கேள்வி கேளுங்க, கேள்வி மட்டும் கேளுங்க. சொல்லுங்கள். நாக்கில கேசரின்னு ஒரு ஆட் வருது. அஜய் தேவகன், அப்புறம் ஷாருக்கான, மூணாவது யாரு வரா? மூணாவது கேள்வி அது கிடையாது, இருங்க. மூணாவது டைகர் ஷெராஃப் வராரா? இப்ப என்னன்னா 4வது அவங்க கார்ல ஒரு சீட்டு காலியா கிடக்கு. அந்த கார்ல சீட்டு காலியா இருக்கே, அந்த சீட்ல யார் உட்கார போறா? பின்னாடி ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் அப்பப்ப இந்த குங்குமப்பூல அடி வாங்குற மாதிரி இந்த கேசரியில அடி வாங்குறாரு. அந்த ஹெல்மெட்ல பைக் உட்காந்துருக்க ஆள் யாரு? இந்த 2 கேள்வி பதில் சொல்லுங்க. பிரகாஷ் நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு நிமிஷம் பாருங்க பிரகாஷ், நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்லவா? இப்ப ரீசெண்டா IPL ஆரம்பிச்சதுல இருந்து மைண்ட்ல இருக்கிற ஒரே ஆடு ஒண்ணுதான், லட்சியத்தை நோக்கி முன்னேறு. நம்பால ஆடு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. பரவாயில்ல. அது தப்பான கேள்வி ஒண்ணும் இல்ல. எப்படியோ அதாச்சும் போயிட்டு விட்டுறலாம். என் பையன் சும்மாதான் இருந்தான். இந்த அதெல்லாம் தீனி நினைச்சுக்கிட்டு சும்மா சல்மான் கான் வாயில கொட்டுறதை பார்த்துட்டு என்னப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதே தீனி நினைச்சிட்டு அந்த எடுத்து பிரிச்சு வாயில இப்படி ஸ்டைலா கொட்டிக்கிட்டே தெரியுறான். சரி சும்மா இருந்து தோழா, இவன் ஒருத்தன்னா அவன் ஒருத்தன் அதுக்கு மேலங்கிற மாதிரி. இதுக்கு மேல RJ பாலாஜி வேற மச்சான கேளு அப்படின்னு பாட்டு வேற. ஓ சும்மா இரியா, மச்சான பாரு, மச்சான கேளுன்னு. சல்மான் கான் வரது ஒரு தனி பாக்கு, இவங்க 3 பேர் வரது ஒரு தனி இது. அது என்னமோ கருத, நமக்கு அது தேவையில்லை. எல்லாமே பான், அவ்வளவுதான். ஈஸியா பண்றாங்க பாருங்க, அதை ப்ரோமோட் பண்றாங்க பான் மசாலாவை. பான் இவங்க பானை ப்ரோமோட் பண்றாங்க. RJ விஷால் சொல்லுங்க. ப்ரோமோட் பண்ண இல்ல, நான் பானை ப்ரோமோட் பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க எல்லாருமே யாருக்கு அதான்டா. அந்த இப்ப அந்த படத்துல சூப்பர் டீலக்ஸ் படத்துல ஒருத்தனுக்கு பேர் காஜின்னு வச்சிருப்பான். ஏன் மத்தவனுக்கு எல்லாம் காஜியா இருக்காது, அது என்ன அவன் பேர் மட்டும் காஜி அப்படின்னா? அவன் எந்நேரமும் காஜில இருப்பான்றதுனால தான் அவன் பேர் காஜி. அந்த மாதிரிதான் நீனு. அண்ணா இல்லண்ணா, அது எப்படி சொல், அது உங்களுக்கு புரியாது. வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் ஒருவனிடம் இருக்க வேண்டும், அதில் இதுவும் ஒன்று. இன்னைக்கு காலைல ஒரு போஸ்ட் பார்த்தேன். இன்னைக்கு காலைல ஒரு போஸ்ட், ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். என்ன உதயநிதி ஸ்டாலின் வந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு போல ஓட்டு போட்ட கையோட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஓய்வு எடுக்க போயிட்டீங்களா? இதே விஜய் போயிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. டேய் உழைச்சு கழிச்சிட்டு ஓய்வு எடுக்க போறவனுக்கும் ஓய்வுலயே இருந்துட்டு ஓய்வு எடுக்க போறவனுக்கும் வித்தியாசம் இருக்குடா அப்படின்னா. அந்த மாதிரி மத்தவங்க வேற, நீ வேற. நீ இதையே வேலையா பாக்குற அப்படின்றீங்களா? புஷ்பா படத்துல வர மாதிரி நீ தாண்டா அதோட பிராண்ட், நீ தான் அதுதான் உன்னுடைய பிராண்ட் அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன தெரியுமா? சரி ஆதி ப்ரோ, டக்குனு டைட்டில் சொல்லணும். நாம அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா நீங்க வேறங்க, நானும் காலையில இருந்து நிம்மதியை கெடுத்துட்டீங்க ஒரு போன் பண்ணி. நீங்க என்ன கேள்வி? அவரும் அந்த பதில் சொல்ல மாட்டாரு.
இல்ல நான் வந்து கேட்கல. நான் எந்த அளவுக்கு தெரியுமா அதுல அப்சஸ் ஆகி போயிட்டேன். 2000 யூடியூப்ல போய் சினிடாக் பேஜுக்குள்ள போய் 2024 5 டிசம்பர் போய் அன்னைக்கு ஃபுல் ஸ்பேஸ கேட்டு அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் ஸ்பேஸ கேட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்களான்னு பார்த்து இவ்வளவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுல அப்சஸ் ஆகி. கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். கேள்வியா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லுவேன், ஓப்பனா சொல்ல முடியாது. அந்த மாதிரியான கேள்வியா? ஓகே. 2024 டிசம்பர் 5னா அது கண்டிப்பா புஷ்பா ரிலேட்டடா தான் இருக்கும். இல்ல அது கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி தானே. சரி கேக்குறேன், ஒண்ணும் இல்ல. புஷ்பா 2 இருக்குல்ல, புஷ்பா 2 ரிலீஸ் ஆனப்ப நான் வந்து ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், படம் பார்த்தவங்க கூட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சீன் டு சினிமா கான்செப்ட் பிரகாரம் ஒரு சீனு, அந்த சீனை வச்சு படம் அப்படிங்கிறது சீன் டு சினிமா. ஆனா புஷ்பா 2 படத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சீனு ஒரு படம். அது ஒரு படத்துல ஒரே ஒரு சீன் தான் வரும். என்னன்னா ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க, அதுக்காக இவர் வந்து முதலமைச்சரை பார்க்க போவாரு. ஆனா வந்து அங்க ஒரு அவமானப்படுத்தப்படுவார். அதனால என்ன பண்ணுவாரு, டோட்டலா ஒய்ஃபுக்காக முதலமைச்சரே மாத்தி இவர் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. முதலமைச்சரை மாத்திடுவாரு. அது ஒரு படம். அப்படி ஒரு சீன் வந்துச்சு, அப்படி ஒரு படம் நடந்துச்சு. அந்த ஒரு சீனு தான் ஆனா முழு கதை கிடையாது, ஒரு சீனு தான். அது முழு படமா வந்துச்சு. அதுதான் புஷ்பா 2. புஷ்பாவோட தொடர்ச்சி தான் புஷ்பா 2னாலும் அது கடத்துறது இதெல்லாம் போனாலும், ஆனா மெயின் கதைக்கருன்னு பாத்தீங்கன்னா புஷ்பா 2ல வந்து பொண்டாட்டி போட்டோ கிடைச்சு போட்டோ எடுக்க போனார். சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கல, சீஃப் மினிஸ்டர் மாத்துறாரு, மாத்தி போட்டோ எடுக்க வச்சு வீட்டுக்கு வந்து போட்டோ எடுத்துருவாரு. இதுதான் புஷ்பா 2 கதை. ஆனா இந்த படம் ஏற்கனவே வந்திருக்கு, அது எனக்கு ஒரு சீனா வந்திருக்கு. அந்த சீனா வந்துச்சு. தமிழ் படம் தாங்க, தமிழ் படம் தான். நானும் சொல்லியிருக்கேன் 10 பேர் புஷ்பா 2 வந்த அன்னைக்கு பார்த்துட்டு சொன்னேன். ஃப்ரெண்டு பக்கத்துல ஆச்சு, பக்கத்துல உட்காந்து படம் பார்த்த ஃப்ரெண்டு ஆமா பிராஸ் நீ சொல்லியிருக்கேன், நம்ம அதை பத்தி 4 நாள் பேசியிருக்கோம் அப்படின்னாரு. எல்லாத்துலயும் ஆமாமானாரு. இவர் ஆதி ஆமா அப்படி ஒரு படம் பார்த்திருக்கேங்கிறாரு. சரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலாங்கிறாரு. எனக்கு இந்த ஒரு வாரம் 10 நாளா இல்ல. இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு, அது வந்து மதகத ராஜா. அப்படி ஒரு சீன் இருக்கு. மதகத ராஜா எப்படின்னா வந்து வில்லன் வந்து சீஃப் மினிஸ்டர் வாழ்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு போவாரு. அங்க போனா சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவரை சந்திக்க இருக்க அனுமதி ரொம்ப லேட்டா அவமானப்படுத்துவாரு, வெயிட் பண்ண வச்சிரு. அதனால இவர் வந்து சிஎம் மாத்தணும் இருக்கா, டோட்டலா அந்த ஆட்களை வச்சு இது பண்ணுவோம். ஆனா சிஎம் டக்குனு வீட்டுக்கு வந்து இந்த வாழ்த்து சொல்றதா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனா முடிஞ்சிடும். ஆனா மதகத ராஜா சீன் அந்த கான்செப்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்தது அதுக்கப்புறம் அது 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய படம்னாலும், ஆனா புஷ்பா 2 ரிலீஸுக்கு அப்புறம் தான் மதகத ராஜா ரிலீஸ் ஆச்சு. அதனால நம்ம கணக்குல சேர்க்க முடியாதுல்ல. அதனால அது தனியா அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனா என்னன்னா இந்த ஒரு வாரம் 10 நாளா யோசிச்சேன், இல்ல அது ஒண்ணுதான் ஸ்ட்ரைக் ஆகுது தவிர எனக்கு ஒரிஜினல் படம் மறந்துருச்சு. ஏதா மதகராஜா உள்ள நடுவில் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி குறுக்க வந்த கௌசிக் மாதிரி மதகராஜா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கே தவிர ஒரிஜினல் படத்தை மறந்துட்டேன். எத்தனையோ தடவை பேசியிருக்கேன் அந்த படத்தை, ஃப்ரெண்ட பேசியிருக்கேன். ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்க முடியுமா? ஏங்க அந்த ஒரு க்ளூ கொடுத்து எனக்கு பதிலே கண்டுபிடிச்சிருங்க. அவரே மறந்துட்டாரு ப்ரோ, இது கேம் இல்ல. ஏன்டா இது கேம் இல்லடா, அவருக்கு தெரியலன்றாரு. நீ என்ன அவட்ட க்ளூ கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு இப்ப மறந்துட்டேங்கிறேன். தமிழ் படத்துல இதானா இல்ல அது ஒரு சப்ளாட்டா வருமா? நீங்க சீன் ஒரே ஒரு சீன் தான். அது படத்தை சப்ளாட் மெயின் பிளாட்ல கிடையாது. அது ஜஸ்ட் ஏன்னா ஒரு சீனா வரும் கான்செப்ட், அதுக்கப்புறம் அந்த சீன் அடுத்த சீன் மெயின் கதைக்கு வேற போயிடும் அந்த படத்துல. பட் அது ஒரு சீனா வந்துச்சு. அந்த சீனு தான் இந்த புஷ்பா 2ல படமே ஃபுல் கான்செப்ட். நானும் நிக்கிறேன் நடக்கிறேங்கிற மாதிரி சிம்பு செக்கத்தில் சொல்ற மாதிரி யோசிக்கிறேன். ஒரு வாரம் 10 நாளா பிக்கவே மாட்டுது. நானும் எல்லாத்துலயும் பேசிட்டேன். ஆனா ஆமாங்க அப்படி ஒரு படம் இருக்கு, ஆனா என்ன படம் தெரியலன்ட்டாங்க. இன்னைக்கு ஆதிபுரம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அவரு ஆமா இருக்கு அப்படின்ட்டு அவரு காலில இருந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா சிக்க மாட்டுது. யாராவது ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா சொல்லுவாங்க. ஆனா மதகத ராஜா கிடையாது, ஓகேவா? மதகத ராஜா அந்த 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 நோக்கி வரும். ஆனா அப்படி அதை கரெக்டா சொல்ல முடியாது, அக்யூரேட்டா சொல்ல முடியாது. நான் சொல்றது இப்ப முந்தைய படங்கள் எப்படி சொன்னமோ அதே மாதிரி சீன் டு சினிமா, அவ்வளவுதான். திருநாள்ல அப்படி ஒரு சீன் இல்ல. ஜீவா படம், நயன்தாரா படம் அப்படி ஒரு சீன் இல்ல திருநாள் படத்துல இல்ல. நீங்க படத்தை நான் பார்க்கல, அதனால அது இருக்க வாய்ப்பு இல்ல. அதுல மீனாட்சியை தான் அவர் பார்த்திருப்பாரு, கண்டிப்பா விஷால்புரம் பார்த்திருப்பாரு. மீனாட்சி தான் நம்ம பேரு. குசேலன் படத்துல சரவண் கடை சண்முகம் சீன் அதுல பாதி வரும். சூப்பர் ஸ்டாரோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு அலையா. அது ஓகே, ஒய்ஃப் போட்டோ கேட்டாங்கன்னு வரும். ஆனா என்ன படம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்க சொல்ற படத்துல சிஎம்ஏ தான் பாப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? சிஎம் தான் பார்க்க போவாரு. நடிச்ச படம் ரொம்ப கம்மி தானே, ஒன்னும் மைண்ட்ல வர மாட்டேங்குது. இருங்க டக்குனு ஏதாவது சொல்றேன். நான் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிர போறேன். நீங்க எப்படியா ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா சொல்லுங்க, அதாவது கரெக்டா இந்த மாதிரி இந்த லைன்ல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு படம் இப்ப டோட்டலா இப்ப என்னன்னா நடுவில் மதகத ராஜா வரலன்னா பிரச்சனையே இல்லைங்க, ஈஸியாக டக்குனு ஸ்ட்ரைக் ஆயிருங்க. எப்பவுமே ஒரு படம்னா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தா சீக்கிரம் போய் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்த்துருவாங்க மைண்டுக்குள்ளேயே. ஆனா நடுவில் மதகத ராஜா வந்தனால எங்க போனாலும் மதகத ராஜா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிரு. அந்த சீன் எது மேட்ச் பண்ணாலும். இது புஷ்பாவோட ஒன்லைனை சொல்றீங்களா தலைவரே?
இல்ல 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 அந்த இல்ல. இது புஷ்பாவோட புஷ்பா ஒன்லைன் ஒன்லைன் வேற கிடையாது. ஒரு அது இடத்துல வந்திருக்கு. அது வேற படம். புஷ்பா 2 ஒன்லைன். சிவாஜி படத்துல வரும்ல இல்லையா? இல்ல இல்லங்க, உங்க அதுக்கு இதுக்கு ஆட்சி சம்பந்தமே இல்லை, டோட்டலா இல்லைங்க. இது வந்து வேற மாதிரி. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸா ராஜசேகரண்ணா? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸா? ஓகே. இல்ல அதுலயும் ஆதிசேஷன் சொல்லுவாப்ல இல்ல, உங்க ஆட்சி இனிமே இல்ல அறிவானந்தம் அப்படின்னு பாப்புல இல்ல. ஓகே, அப்படி வரீங்க. ஏங்க ஆட்சியை கவுக்கிறது பல படங்கள்ல வந்திருக்குங்க, அது கிடையாது. அது மக்களாட்சி இல்ல, படத்துல அதாவது ஏகப்பட்ட ஒரு படங்கள் இருக்கு. படத்துல வரக்கூடிய ஒரு மனைவி சீனே ஆசைப்பட்டாங்க. அதை சேர்ந்து ஒரு ஒண்ணு இல்ல, குடும்பமா ரொம்ப சிம்பிள். அந்த முதலமைச்சருங்கிறதே விட்டுருங்க. மனைவி ஒண்ணு கேக்குறாங்க, மனைவிக்காக ஒரு போறாரு, ஆனா அது நடக்கல. ஓகேவா? நடக்கலன்னா அவமானப்படுத்த போற டோட்டல். இப்ப அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணணும், திரும்ப மனைவி ஆசைப்பட்டா நிறைவேற்றிடணும். இந்த கான்செப்ட் ராமாயணம். ராமாயணத்தை மனைவி ஆசைப்படலங்க, மனைவி ஆசைப்பட்டதே வேறங்க. அங்க ஆசைப்பட்டது இதுங்க, சூப்பு நகைங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஏங்க அங்க வேற விஷயம், அது கான்செப்டே வேறங்க. இங்க நான் சொல்றது என்னன்னா, என்னங்க வச்சுக்கோங்கன்னா வர ஏதோ இந்த குழந்தைங்க எல்லாம் அடம் பிடிச்சா, காருக்கு அடம் பிடிச்சா கார் இல்ல பைக் வேணா வச்சுக்கிட்டு நான் அடுத்தடுத்து நிறைய இந்த சீன் டு சினிமால ஏகப்பட்ட கண்டென்ட் எடுத்து வச்சுட்டேன். அது தனியா இன்னும் அது தனியா இருக்கு. நாவல்கள்ல இருந்து எடுத்தது, ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பொம்மை நாடகத்துல இருந்து எடுத்ததெல்லாம் இருக்கு. பொம்மையில இருந்து அனிமேஷன் சீரிஸ் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு முழு கதையை எடுத்ததெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இந்த இது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு வாரமா இந்த ஒன்னே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கனால அடுத்தது எதுவும் என்னால யோசிக்க முடியல. இந்த ஒன்ன கண்டுபிடிச்சா தான் அடுத்தது கரெக்டா ஈஸியா வரும். அவர் ஒண்ணு கேக்குறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம பெருமாள் இதை வச்சுக்கீங்க அப்படின்ட்டீங்க. ஆனா விஷால் ப்ரோ எந்த அடிப்படையில திருநாள் சொன்னாலும் நானே யோசிக்கிறேன். திருநாள் அப்படியேதான் சீன் வருதா நானே யோசிக்கிறேன். வேற ஏதாவது திருநாள் வந்து கண்டென்ட் கிடைக்குமா? ஏங்க அவன் எதையாச்சும் பார்த்திருப்பாங்க, இப்போ உட்காந்து உடனே அதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணி ஆக்சுவலா அதுல மீனாட்சி தான் நடிச்சாங்க. மீனாட்சி தான் புக் மார்க் மாதிரி யூஸ் பண்றான் இந்த ஸ்பேஸ. யாருங்க மீனாட்சி? அவரு விஷாலுக்கு தெரியும். அந்த ராகவ லாரன்ஸ் படத்துல நடிச்சிருப்பாங்க. கத்திரி கத்திரி கத்திரிக்காய் கத்திரி கத்திரி கத்திரிக்காய் ஒரு பாட்டு இருக்குங்க. கருணாஸ் மியூசிக் வந்தா மட்டும் இதெல்லாம் கேக்குறேன். ராஜாதி ராஜா படம் நீங்க பார்த்ததே இல்ல. லாரன்ஸ் நடிச்ச ராஜாதி ராஜா ரஜினிகாந்த் லாரன்ஸ் படம் இந்த கருணாஸ் மியூசிக்ல பார்த்தது இல்லைங்க, சத்தியமா பார்க்கல. கருணாஸ் மியூசிக்கா? கருணாஸ் மியூசிக்ல ராஜாதி ராஜான்னு ஒரு படம், லாரன்ஸ் ஹீரோ அடிச்சிருவோம், சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அந்த படத்துல கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு பாட்டு வரும். ஹீரோயின் தானே, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, மும்தாஜ் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் கண்டுபிடிச்சாங்க. யாசர் கருப்புசாமி குத்தையதாரு கரெக்டுங்க. அவங்க தாங்க. அவங்க பேர் மீனாட்சி தானேங்க? அவங்க பேர் என்னங்க? அதான் மீனாட்சி தான். மீனாட்சி. அப்போ ஓ அவங்க தான் மீனாட்சியா? ஓகே 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 ஃபைன் ஃபைன். ஏதாவது அடுத்த அடையாளம் சொல்றதா இருந்தா இப்படி சொல்லணும். இந்த ஸ்பேஸுக்குள்ள வந்தா மட்டும்தான் எதையாச்சும் இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாத. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு உப்புக்கல்லு தண்ணி இருக்கு வாக்கப்பட்டது அப்படி பாட்டு சொல்லி அது தெரியும் போல இருக்கு. ஆமா ஏங்க அதுதாங்க ஃபேமஸ். நீங்க என்னங்க இந்த ராஜதரஜ எங்க? நான் என்ன சொல்றேன், நான் விஷால் ப்ரோட்ட கேள்வி கேட்டேன். விஷால் ப்ரோக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் கேள்வி கேட்க முடியும். விஷால் ப்ரோ நீ அந்த விஷால் ராஜாதிராஜா பாத்துருப்பாங்க, அந்த இந்த சீனுக்காக பாத்துருப்பாரு. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா இப்ப போன் பண்ணி கேளுங்க அவர்கிட்ட. ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பா சொல்லுவாரு. இந்த என்ன நான் என்ன ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னு அவருக்கு நல்லா தெரியும். யாசர் ப்ரோ உங்களுக்கு தெரியுமில்ல? போல அப்ப ஏதோ விட்டு போல அப்ப இது முந்தாச்சிதா? நான் சொல்றது ஐயோ திருநாள் படத்தை ஜோடி மும்தாஜா இருங்க. அது இல்லைங்க, திருநாள் படம் சொன்னாருங்களா விஷாலு. திருநாள் படம் சொன்னனால அவர் எந்த இதனால லாபம் வச்சிருப்பாருன்னு அதை சொன்னேன். அதை லாபம் வச்சுக்கிறதுக்காக ராஜேந்திர ராஜா சொன்னேன். இப்ப அது பிரச்சனையில பஞ்சாயத்துல விட்டுருவோம். கடைசியில நான் கேள்வியே கேட்டது தப்புடான்னு போயிடுவார் போல. ஆமா அது வேணாம். இப்ப அந்த கேள்வி யாரையா ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒருவேளை அந்த ஸ்பீக்கர்ல சொன்னாலும் கமெண்ட்ல சொல்றான்னு சொல்லுங்க. அது என்ன? ராஜசேகர் வந்திருக்காப்ல. இப்ப எப்படியும் அவரோட சட்ட டிபி கலரை வச்சு கோடு வேர்ட் அக்செப்டட்னு வருவான் எங்க கும்பல். மஞ்சள் இருக்குல்ல, அப்ப நீங்க தான் யூஸ் பண்ணாத. அது முடிஞ்சு போச்சு. அது பாலிடிக்ஸே முடிஞ்சு போச்சு. மே நாள் தான் அதெல்லாம் ரிசல்ட் இனிமே மே நாள் தான். நம்ம கொஞ்ச நாள் ஜாலியா இருப்போம். பரவாயில்ல, ரொம்ப அதுவே ஜாலியா தான் இருக்கு. இல்ல நம்ம இந்த ஜாலியா இருப்போம். பிரகாஷ் ப்ரோ அப்போ அந்த படத்துல அதெல்லாம் சின்ன வயசுல பயங்கர மாசா இருக்கு பாத்துட்டு இருப்பேன். இப்ப பாக்கும்போது சிரிப்பா வருது அந்த ராஜாதி ராஜா படம்.
அதுல அண்ணன் இப்போ வழக்கமா ஒரு வீட்டுல பெரிய ஆள் செத்துட்டா அடுத்து பெரியவன் தான் பொறுப்பெடுத்து சின்ன பசங்களா படிக்க வைப்பான். இதுல சின்ன எல்லாத்துக்கும் கடைசி குட்டி குஞ்சு வந்து பெரிய எருமை எல்லாம் இதே இத படிக்க வந்து அப்ப எடுத்திருப்பாங்க. வினோத் இது ராம்சந்த் படம் ஒண்ணு இருக்குமே, அதுல பண்ணப்போ நீங்க அதை எதுவும் சொல்ல ராகவா லாரன்ஸ் பண்ண மட்டும் சொல்றீங்க. இது வினய் விஜயராமாவா? எனக்கு வினய புரியல. விஜயராமா. பெரிய பசங்க மட்டும் நான் தேவையில்லாம பிறந்துட்டோமா நாட்டுல? என்னையா இது என்னையா பெரியவங்களுக்கு வீட்டு மூத்தவங்களுக்கு இலக்கிப்பட்ட அநீதியா இருக்கு? ஏன் சின்ன பசங்க படிச்சு காப்பாத்துற குடும்பத்தை ராயனும் சின்ன பையனா தானே காப்பாத்துவான் அண்ணன்களை. அதுல பெரிய அண்ணன் தனுஷ். அது என்னங்க அது ரூல்ஸ் இல்லங்க? அது என்னங்க ரூல்ஸ்? அது பெரியவன் தான் இப்ப பார்த்தாலும் சாவணும், இப்படியே இதுவாகி குட்டி குஞ்சானுங்க வந்து ஜாலியா இருப்பானுங்க அப்படின்னா ஏன் தேவையில்லாம பேசிட்டோமா நாங்க மட்டும்? அப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் எல்லாம் பண்ணி பழகாதீங்க. பிரகாஷ் ப்ரோ, சுரேஷ் சந்திரா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதுல ஏதாவது கோடு வேர்டு இருக்கா? இன்னைக்குமா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்படி கோடு வேர்டு பைத்தியம் முடிச்சு அலையும் நான் கனவுலையும் கண்டுக்கலாம். ரெண்டு நாளா எந்த பக்கம் போனாலும் கோடு வேர்டு அக்செப்டட், கோடு வேர்டு. நீ அப்பாடே ஆளை விடுங்கடான்ற மாதிரி இருக்கு இந்த கோடு வேர்டுன்ற வார்த்தையை கேட்டாலே. அந்த வெங்கட் பிரபு ஆதித்ய ரவிச்சந்திரன் ஏஎல் விஜய் கூட போட்டோ போட்டிருக்கிறாரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் கரெக்ட் தான். AK 64 ஆதிக்கு, 65 வெங்கட் பிரபு. அந்த ரேஸ் பிலிமுக்கு ஏஎல் விஜய், அவ்வளவுதான். 65 நீங்க வேற ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அது இல்லையா? அப்ப அத இப்போதைக்கு இதுதான். சிறுத்தை குட்டி குதிச்சு வரும்டா. சிவாவா வெங்கட் பிரபுன்னு ஓடிட்டு இருக்கு. இப்ப சிவா க்ளோஸ்ல சிவர் வெங்கட் பிரபு வராரு போல இருக்கு. சிவா ஆட் எடுக்கும் போதுன்னுட்டாங்க போல இருக்கு. தெரியல, எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. நடக்கட்டும், விடுங்க. இப்போதைக்கு சந்தோஷமானதானே இருக்கு. எங்க முதல்ல வெட்டணும் அப்புறம் தோண்டணும் அப்படின்ற மாதிரி 64 ப்ரொடியூசர் வரட்டும், 64 படம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் 65க்கு போவாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் சன் டிவி இதே படம் போட ஆரம்பிச்சிருவானா? போட மாட்டானா? இல்ல சன் டிவி விஜய் படம் போடாமலாம் ஒன்னும் எனக்கு தெரியல. இந்த ஒரு படம் போட்டாங்க இப்ப ரீசெண்டா, ஏதோ கில்லியோ இல்ல எதுவுமே போடல 6 மாசமா. இல்ல போடல. இல்ல இப்ப ஏதோ சொன்னா இல்லங்க, அக்டோபர்ல சம்பவத்துக்கு அப்புறம் அந்த எதுவுமே போடல சார். ஓ அப்படியா? சன் டிவில போடுறதுல மத்த லாங்குவேஜ் சேனல்ல அவன் கலாச்சிட்டு இருந்தான்ல இப்ப. அப்ப அந்த ஒரு மாசம் முன்னாடி அந்த சங்கீதா அந்த இந்த இஷ்யூ வந்தப்போ ஏதோ இந்த அடுத்த வாரம் போடுறோம் அப்படின்ற அது சும்மா இல்ல. அது என்னன்னா இப்ப சன் டிவில போடுறது இல்ல, பட் சன் டிவியோட மத்த லாங்குவேஜ் சேனல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுதான் இருக்காங்க. ஃபைன் புரிஞ்சிச்சு. KTV மாதிரி. KTV இல்ல, சூர்யா டிவி, உதயா டிவி, அதான் அதர் லாங்குவேஜ் பக்கத்து ஸ்டேட். ஓ அந்த சூர்யா டிவி எல்லாம் தமிழ்லயே போடுறாங்க விஜய் படத்தை. ஆமா, ஒரு பொண்ணு அழுது பேசிச்சு, செமையா இருந்துச்சுல அது. பீச்ல ஒரு குட்டி பாப்பா கண்ட படம் எல்லாம் போடுறாங்க, விஜய் படம் போட்டு போட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அழுகுமே, ஞாபகம் இருக்கா? அதுவும் மீமா பார்த்தேன். அப்புறம் வீணா போன படம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா, அப்புறம் விஜய் படல வரிசையா லிஸ்ட்ல வரும், வீணா போன படமா போடுறாங்களா அப்படின்னு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு விஜய் படத்திலேயே வீணா போன படத்தை தான் சன் டிவி போட்டே இருப்பான் அடிக்கடி. நான் நினைப்பேன் அப்பவும், ஏன் வேற ஏதாவது நல்ல படம் இருக்கு அதை போட வேண்டியதானே, ஏன் இந்த காவலன் இருக்கு அதை போடலாம் இது போடலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அது வேற யார்கிட்டயோ இருக்கும். அப்படி கிடையாது. இப்போ அது அப்படி கிடையாது. காவலன் சண்டை தாங்க இருக்கு. நான் சொல்றது வேற யார்ட்டனா, இப்ப நான் வேற ஏதாவது நல்ல படம் இதை போடலாமே நினைப்பேன், ஆனா அது வேற யார்ட்டனா இருக்கும். நான் அப்ப நினைப்பேன், ஏன் நீ வேட்டைக்காரன் சுறான்னு இதையே திருப்பி போட்டிருக்கானுங்க, இரிட்டேட் பண்றானுங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதுல டிவி பாக்குறத விட்டோம். டிவியில படம் பாக்குறதே யாரா ஓடிடில போற பாத்துக்கலாம் ஏதாவது வேணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இது இல்லை. பட் ஆனா சன் டிவில இப்ப அந்த படம் போடணுன்ற மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கா என்ன? இன்னுமா அதை உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி? ரெண்டே விஷயம் தான். சன் டிவி ஃபர்ஸ்ட் படம் வாங்குறானா இல்லையாங்கிறதே தெரியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவன்கிட்ட யாரும் இப்ப படமும் பார்க்கல, யார்கிட்டயுமே இப்ப படம் பார்க்கல. எல்லாரும் டிவியில படம் பார்க்கறது நிப்பாட்டிட்டாங்க. டிவியில நாடகம் பாக்குறாங்க, பாட்டு பாக்குறாங்க, நியூஸ் பாக்குறாங்க. அதோட மிஞ்சி போனது IPL பாக்குறோம். அந்த ஒரு 2 மாச காலகட்டத்துல. அதுக்கப்புறம் டிவி வந்து சும்மா குழந்தைங்க பொம்மை டிவி பாக்குறதுக்கும்
நம்ம வந்து ஏதாவது படம் பெட்ரோல் ஏற்றி பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். இனிமேல் இந்த சேட்டலைட்ல படம் ஆமா பார்க்கறதுலாம் வந்து இதுவே முடிஞ்சே கம்மியாயிடுச்சு போச்சு. அந்த பிரகாஷ். கலாச்சாரமே முடிச்சு நினைக்கிறேன். ஆடு குக்வித் இல்ல இது இல்ல. கோமாளிக்கு என்ன டிஆர்பி வந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? குக்வித் அது கோமாளிக்கு எல்லாமே இப்ப வந்து போச்சுங்க. யாருமே நாடகத்தோட முடிஞ்சு சுத்தமா போயிட்டு போயிருச்சு. ப்ரோக்ராம் யாரு பார்க்கற ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு மக்கள் வெளியே போகணும், பணம் செலவு பண்ணணும் அதை நினைக்கிறாங்களே தவிர முன்னாடி டிவியில உட்காந்து படம் பார்க்கறதோ ஏன்னா இப்ப எல்லா படத்தையும் பார்த்துடுறோம். ஓடிடி இருக்கு, என்னென்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துடுறோம். இப்போ ஏடை போட்டுலாம் படம் பார்க்கறதுக்கு மக்கள் பொறுமை இல்லை. அந்த நேரத்துல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அதுக்கு ஒரு தனி பொழுதுபோக்கு போதை ஏகப்பட்டது வந்துருச்சு. பிரகாஷ் ப்ரோ பொழுதுபோக்கு நீங்க வந்துச்சு, சொன்ன போதையும் படம் வந்துச்சு, கிடாரியா? பொழுதுபோக்கு போதையும் வந்துச்சு. இல்ல ஆனா எங்க வீட்டுல எனி டைம் டிவி ஓடித்தாங்க இருக்கு. 24 மணி நேரம் ஓடித்தான் இருக்கு. இப்ப நான் 3 நாள் இங்கதானே இருக்கேன். 24 மணி நேரமும் ஓடுது. என்னதான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. நான் ஆக்சுவலா ஒரு நாள் உட்காந்து சாப்பிடும்போது பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் ஐபிஎல் பாக்குறாங்க. நான் காலைல எதையாச்சும் ஆனா ஆதின அந்த நீங்க சொன்னதுக்கு ஒரு ஆன்சர் சேனல் இருக்குங்க, அந்த மலையாள படம். சொல்றா கிடாரின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. சொல்லுவியா நீங்க? அது உண்மையா? என்னமா அந்த இது புஷ்பா ரெஃபரன்ஸ் பிரகாஷ் அதான் கிடாரின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. உண்மையா? கிடாரியா? ஆனா கிடாரில அப்படி இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையா? கிடாரியா? கிடாரில சிஎம் பாக்குற மாதிரிலாம் சீன்றது இல்லையே. கிடாரில அப்படி ஒரு சீன் கிடாரில இல்லையே. எங்க சிஎம் எல்லாம் மாறும். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கிடாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. ஆனா அதுல ஒய்ஃப் ஆசைப்படுற மாதிரி சூப்பரா இருக்கும். அதுல ஒய்ஃப் ஆசைப்படுற மாதிரி எந்த சீனுமே இருக்காது. ஆமா கிடாரியில மியூசிக் பிஜிஎம் எல்லாம் தர்புகா சிவா மஜாவா இருக்கும். ஆமா தர்புகா சிவா. கிளைமேக்ஸ்ல ஒரு புல்லட்ல ஒரு சீன்ல வருவாரு. அது பயங்கரமா இருக்கும். எனக்கு அந்த இந்த பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அந்த வெட்டருவா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அது அது வண்டியில எங்க இருந்து எங்கடா தாவுற விஷால் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு கேள்வி வெட்டருவா வீச்சருவா வேற கேட்டேன். பாட்டு. போயிட்டீங்க இல்ல, நடுவில் நீங்க போயிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியா பேசினேன். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆதி பேசினாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கண்ணா. திருநாள் படத்துல நீங்க மீனாட்சி சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன தேய்ச்சு விடுவாங்க. எந்த சீன் இங்க பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா? எள்ளுனா என்னையா நிக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னையாவே வந்து நிக்கிறாருங்கிறத பாத்துக்கங்க. ஆதி ப்ரோ பாத்துக்கங்க. ஏங்க கேள்வி அது கிடையாது. கேள்வி அவன் ராஜாதி ராஜா பாத்துருக்கானா இல்லையான்றதான். ஐயோ அவர் திருநாள் ஞாபகம் வச்சு ராஜாதி ராஜா ஆரஞ்ச் படம் பார்க்காம இருந்திருப்பாரா? பாத்துட்டீங்களா? பாத்துங்க கருணாஸ் மியூசிக்ல இல்ல ஆக்சுவலா மும்தாஜ் அப்படின்னு சொன்னப்ப அப்புறம் நீங்க ஏதோ பிட் இருக்கும்னு சொன்னப்ப எனக்கு அப்பவே நான் சோல்ட் ஆயிட்டேன். ஓகே அப்ப அப்படின்னு விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்படி இல்லன்னா அதுல ஒரு சீன் ஃபேமஸ். அந்த கேரவான்ல விட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு காமெடி மகா மட்டமான எனக்கு அந்த படமே இப்படி ஒரு படம் இயங்கி இருக்கு, இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது கருணாஸ் எல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு அதுக்குன்றது இப்ப இவர் சொல்லிதான் தெரியும். பாட்டு சரியான பாட்டு. ரெண்டு பாட்டு பயங்கரமா இருக்கு. படையப்பா வல்லவன் மாதிரி இருக்குமா? இல்லன்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஈகோ கிளாஷ் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்ன்ற. இல்ல இதுக்கு அடிச்சே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா கருமமா ஒரு சீன் இருக்கும்னு சொன்னா. இப்ப வந்து படையப்பா இது சொல்லல. அந்த மாதிரி இருக்கும்ன்ற பிளாட் ஒரு மேல் ஃபீமேல் அப்படி இருக்கும்ன்றாங்க. எதுவும் சொல்லல விஷால் ப்ரோ. வேணா விஷால் ப்ரோ. அதுல அவங்க யாரு அவங்க வாய்ஸ் மாடுலேஷன் கேட்டாலே குபீரா இருக்கும், கன்றாவியா இருக்கும். ஆமா ஆமா. அதுல ஒரு ஸ்லாங் ஒன்னு ட்ரை பண்றேன்னு ஒன்னு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் மொரட்ட குபீர். அது பேரு கூட சைலஜா தானே அல்ல பேரு. கிட்டத்தட்ட அந்த படத்துல இவங்க பழி வாங்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீ என் வீட்டு அடுப்பங்கிற குளிர் நுழையிற, நான் இப்போ உன் வீட்டு பாத்ரூம் குளிர் நுழையிற வேலு படத்துல வரும்ல அந்த மாதிரிதான் மாறி மாறி பஞ்சா பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீன்லாம் அந்த 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 இதெல்லாம் நல்லாதான் இருக்கும். வேலை வந்து உள்ள இழுக்காதீங்க. ஹரிசார தொடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராச்சும் படம் பாத்தீங்களா? இல்ல சீரியஸாவே டப்புனு ஐமிங்க ஒண்ணு வந்துச்சு. விஷால் ப்ரோ அது படத்தை சொன்னதுக்கும் இருக்கும் அப்படியே. அழகிய தமிழ் மகன் வேலு ரெண்டுமே தியேட்டர் தான் பார்த்தேன் மாயாஜால்ல. இல்ல அப்ப அந்த படம் எப்படி ஓடிச்சுன்னா எனக்கு தெரியல. நல்லா ஓடிச்சா வேலு? பிளாக் பஸ்டர்ரா. நீ யார்கிட்ட வேணா கேளு, பரணியை தவிர இது எல்லாரும் சொல்லுவாங்க. பொல்லாதவன் 6 தான் பெருசா ஓடலையா இல்ல 6மே ஹிட்டா? 6 ஓடிச்சுடா. 6 என்ன பிரச்சனை? அதனால இல்ல 6 ஆவரேஜா ஓடிச்சு போல. ஆனா இல்ல அது 6 வந்து ஆவரேஜா ஓடிச்சு. அது காரணம் என்னன்னா அது ஃபர்ஸ்ட் அது அடல்ட்ஸ் ஒன்லி. சோ ஃபேமிலி யாரும் போக முடியாது. அடுத்த வாரமே சண்டைக்கோழி அதான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த வாரம் சண்டைக்கோழி வந்துருச்சு.
இல்ல அப்ப அப்புறம் ஃபிளட்னு நினைக்கிறேன் எங்க இன்னொன்னு ஏரியாலலாம் ஆறு இல்ல வந்தப்ப. இன்னொன்னு ஆறு வந்து ஒரு இப்போ அந்த ஒரு சென்னை டிக்ஷன்ல முதல் வாட்டி ஹரி போயிருப்பாரு. ஹரியோட மேக்சிமம் ஓட் பேங்க்னே வருது பாரு இப்ப இது பேசி பேசி. ஹரியோட மேக்சிமம் ஆடியன்ஸ் பேங்க் வந்து இங்கதான், சவுத் தான். இங்கெல்லாம் பார்த்துட்டு அதை புரியலன்ட்டாங்க. என்ன படமே புரிய மாட்டேங்குது, ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதுவும் பயங்கர கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாப்ல சூர்யா. வேங்கை ஓடிச்சா சுரேந்தர்? சுரேந்தர் வேங்கை ஓடிச்சா? வேங்கையும் ஆவரேஜ் தான். வேங்கையும் ஆவரேஜ். இல்ல வேங்கை ஓடல. வேங்கை ஆவரேஜ் வேங்கை ஆனா நல்ல ரிச் இருக்கும், நல்லா இருக்கும். டிஎஸ்பி எல்லாம் பயங்கரமா கொளுத்தி விட்டுருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேங்கையில இது மட்டும் தான் நல்லா இருக்கும், மியூசிக் தான் நல்லா இருக்கும். வேங்கையில படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒர்க் ஆகலன்றதை தாண்டி அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இந்த சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இந்த கரும்பு சார் கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து இந்த கரும்பை வந்து நிறைய புழிஞ்சு அதுல 3 கிளாஸ் ஊத்தி யாருக்காவது கொடுத்துருவாங்க. நம்ம நேரத்துக்குன்னு கரெக்டா நமக்கு தான் 4வது கிளாஸ் வரும். அந்த கரும்பு சக்கையெல்லாம் போய் 4வது 5வது வாட்டி அந்த கரும்பை புழிஞ்சதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹரியோட வந்து எல்லாத்தையும் கொடுத்து புடிச்சது போக மீந்த சக்கையில புழிஞ்ச ஜூஸ் மாதிரி இருக்கும் வேங்கை. அது நீங்க அப்படி சுரேந்தர் இருக்காரா? இல்ல சாரி சுரேந்தர் தெரியாம கேட்டேன். விஷால் அப்படிலாம் இல்ல. அவர் சொல்ற அளவுக்கு அந்த லெவலுக்கு மட்டமானா இல்ல. படம் நல்லாதான் இருக்கும். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுதான். இப்ப பிடிச்ச படம் வேங்கை தான், ஹரியோட சிங்கம் சீரிஸ் எப்ப போட்டாலும் இல்ல. சரி ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இல்ல சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் சுரேந்தர், ஒரே நிமிஷம். இந்த ஆரம்பிச்சாரு எஸ்பிபி பாடிட்டு தான் இப்ப நிறுத்துவாரு. இல்ல அருள் ஓடிச்சானே, அருள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஹரியோட போடவே இல்ல. அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஒரு கிளியர் பிரிண்ட்ல விசிடி வந்துச்சு. அருள் படம் கிளைமேக்ஸ் இல்லாம வந்துச்சு ரிலீஸ் அன்னைக்கே. கிளைமேக்ஸ் இருக்காது, ஆனா கிளைமேக்ஸ் வந்து இருக்காது. அந்த படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்பு, போஸ்டர் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அடுத்த நாள் வந்து தியேட்டர்ல பார்த்தவங்க ஸ்கூல்ல எல்லாரும் வந்து கிளைமேக்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் கொடுமை. அண்ணா ஹாரிஸ் மியூசிக் பீக்னு சூப்பரா இருக்கும். மெயின் பிரச்சனை இல்லங்க, மெயின் பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ராங்கான வில்லன் பசுபதியே இன்டர்வல்ல போட்டுருவாங்க. இன்னொரு டம்மி வில்லனா கிளைமேக்ஸ்ல போடுவாங்க. டேய் இதேடா சார்பட்டா பரம்பல் வேம்புலியவே அடிக்கலாம், ஆனா டான்சிங் அடிக்க முடியாங்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனா டான்சிங் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க, ஆனா வேம்புலிய 2வது அடிக்கிற மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான். பிரகாஷ் ப்ரோ இது வந்து ஏன் தெரியுமா, ஏன்னா அது பிளான்ட் மூவ் தான், அது கால்குலேட் மூவ் தான். என்ன தெரியுமா, அந்த படத்துல அவன் ஏன்னா வில்லன்றத மெயினாவே அவன் வைக்கல. அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் இருக்கிற அந்த அந்த வேவ் லென்த்ன்றதான் வந்து கோர் ஸ்டோரியா வச்சிருப்பாங்க. ஆனா ஹரி படம் எப்போதுமே வந்து இந்த கடைசியா வில்லனை எப்படி தோக்கடிக்கிறான்றது ஃபார்முலாவா முன்னாடியே இருந்ததுனால ஆடியன்ஸ் அதுக்கு செட் ஆயிட்டாங்க. இது வில்லனை கடைசி அதுக்கும் மேல வில்லே ஒரு டம்மி. ஆனா என்னன்னா ஒரு டெம்ப்ளேட்ல போகும் அந்த படம். என்னன்னா அந்த கபாலி என்ட்ரி, கபாலி செல்போன்ல இது பண்றது எல்லாமே டக்கு டக்குன்னு போறதுன்னு எல்லாமே. ஆனா அதுக்கு வந்து அந்த சமயத்துல வருஷத்துக்கு 2 படம் வந்துருக்கும். ரெண்டு படமும் வேற ஸ்டைல்ல இருக்கும். இப்ப எப்படின்னா கோவில் 2004 டோட்டலா அமைதி, அதே வருஷம் அருள் அந்த ஒரே வருஷம். அதே மாதிரி 2005 ரொம்ப அமைதி ஐயா, ரொம்ப ஆபாசமா கெட்ட வார்த்தையில 6 ரெண்டுமே ஒரே வருஷம் அந்த படம். ஐயாவும் 2005, 6 2005. ஐயா மொரட்ட பிளாக் பஸ்டருங்க, ஓடுனிச்சாவா மொரட்ட பிளாக் பஸ்டர். என்ன சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வருஷமே மெகா பிளாக் பஸ்டர் மாதிரி தாமிரபரணி அதே வருஷம், வேணும் அதே வருஷம். யோசிச்சு பாருங்க, 2 படம் வேற வேற மாதிரி. ஐயா அத செமையா கரெக்ட் பண்ணிட்டார்ல, அந்த வில்லன் மேட்டரை வந்து ஐயால செமையா கரெக்ட் பண்ணிட்டாரு ஹரி. அவனே கடைசியில டேய் நீங்க எல்லாம் தான் அவனை தோக்கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா வில்லன் எல்லாரும் சேர்ந்து காரி துப்பாங்க. கடைசியில இந்த படத்துல வில்லன் எல்லாரையும் காரி துப்பிட்டு இருப்பான். டே யாரா நீங்க பிரகாஷ் அதுதான் சொல்றேன். இல்ல என்னன்னா அந்த படத்தோட மிகப்பெரிய படம் 2. ஒண்ணு வந்து பிரகாஷ்ராஜோட நடிப்பு, இன்னொன்னு சரத்குமார். ஆனா முக்கியமா பிரகாஷ்ராஜ் இல்லைனாலே அந்த படம் பயங்கரமா இதா இருக்கும். பிரகாஷ்ராஜோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி சரத்குமார் அந்த படம் சும்மா சரத்குமாருக்கு டபுள் ஆக்ஷன் பூராமே பிரிச்சு பேர படம். சரத்குமாருக்கு எல்லா படமும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அது சரத்குமார் லக்கு என்னமோ தெரியல, தமிழ் சினிமாவிலே
சரத்துக்குமார் இருக்கும் போது டபுள் ஆக்ஷன் படம் எந்த படம் யாருக்கு அமையல? நட்புக்காக இருக்கட்டும், பாட்டாளி நாட்டாமையா இருக்கட்டும், பாட்டாளி இல்ல ரெண்டுமே அப்படி பாட்டாளி, பாட்டாளி ஏங்க நீங்க சும்மா இருங்க. சூரிய வம்சம் ஏங்க பாட்டாளி ஒரே ஆக்டர் தானே, ஏங்க பாட்டாளி பாட்டாளி இருக்கீங்க? ஹீரோயின் சாரி சூரிய இல்ல, வம்சம், சூரிய நாட்டாம வம்சம், நட்புக்காக, நாட்டாம நட்புக்காக இந்த ஐயா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ அரசு சண்டமாறுதம் ஒரு ஓகே படம் வச்சுங்க. பண்ணிருப்பாரு. அத சண்டமாறு மறந்துட்டேன். தண்ணிக்கே விட்டுருவோம். தண்ணிக்கே அதை போலாம். கூட்டத்துல ஏங்க எதையாச்சும் எரிஞ்சிட்டு போறீங்க? நல்லா ஏய், actually, ஒரு நிமிஷம். இலை பூரா சண்டமார்தம்ல ஓவியாவோட ஒரு சாங் இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஓவியாவோட ஒரு சாங் இருக்கும் சரத். டேய் நீ வாய மூட்டுறா எப்பா டேய். எல்லாம் ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு. இல்ல மே, நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா மொக்கப்பட ஏதாவது மாட்டும் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். டபுள் ரோல்ல கரெக்டா. இல்ல இன்னொன்னு பிரகாஷ் அப்படி பார்த்தா 1977 ஒரு படம் பிரகாஷ் இருக்கு. சொன்னதுல வேற அப்படி ஒரு பார்த்தா செம இருக்கு. பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? பிரகாஷ் ராஜா வந்து இந்த வில்லனா இந்த படத்துல செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்கல்ல. யூசுவலா நீங்க பிரகாஷோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே இந்த கில்லி அது இது இந்த சைடு போயிடுவாங்க. ஆனா என்ன தெரியுமா, இப்ப கில்லி வந்து அந்த ரோல்ல வேற யாராச்சும் ஒருத்தர் நினைச்சுதான் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா அதுல மத்த நிறைய பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு. ஆனா நீங்க சில படங்கள் இருக்கு அதை வந்து தூக்கின்னு எடுத்துட்டு பிரகாஷோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க இந்த சிவகாசியா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், செமையா சிவகாசி பிடிச்சிருப்பாரு. ஏன்னா ரோலா பாத்தீங்கன்னா அது ஒரு யூசுவலா ரோல். மெயினா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வில்லனை எப்பவுமே வைக்கும் போது ஒண்ணு பண்ண மாட்டாங்க. என்னன்னா வில்லனுக்கு மேல வேற ஒருத்தரை வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல வில்லனுக்கு மேல அந்த இவங்களை வச்சிருப்பாங்க. அந்த தூள் படத்தோட வில்ல சொர்ணாக்கா அவங்கள வந்து வில்லனுக்கும் மேல வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சிருப்பாங்க. ஆனா இவரு பிரகாஷ் வந்து செம ஸ்கோரிங். நீங்க அந்த இதுல எல்லாம் கேட்பாரு, அதாவது அந்த இடத்துல சிரிப்புக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் ஏதாவது ஒண்ணு உருவாக்கி இந்த இதுல கேட்பார்ல, எவ புருஷன்டா நீங்க கேட்பார்ல போகும்போது, விஜய் வந்து கிளம்பி போகும்போது அந்த இதுவா இருக்கட்டும். நீங்க அவர் அந்த ஆளு வில்லங்கம் சொத்து வில்லங்கம் அப்படின்னு சொல்ற சீன் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு மாதிரி கடுப்பாவார் தெரியுமா, அது செம்மையா பண்ணிருப்பாப்புல. அந்த மொத்த ஐயாலேயே அது வரும். இவரு வந்து கேட்பாரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இதெல்லாம் நார்மலா அப்படின்ட்டு. இன்னொன்னு ஒரு சீன் இருக்கு ஆனா, 3-4 பேர் ஒரே நேரத்துல பேசுறீங்க. இல்ல சுரேந்தர் பிரேக் ஆகுது. ஆனா இன்னைக்கு ஆகாம இருந்திருக்கு. ஐயாவோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, பிரகாஷ்ராஜ் இன்ட்ரோ, அதுதாங்க குபீர். விஷால் ப்ரோ அதை விட இவர் இன்னும் கூட இருக்கிறவர் சொல்லுவாரு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா எது வேணாலும் செய்யணும், நான் சொல்றேன் போய் கிணத்துல குதிப்பேன்னா குதிச்சிருவாரு. அதெல்லாமே மாட்டு காமெடியா இருக்கும் ஐயால. அதை விட எப்படி ஆரம்பிச்சாரு கேப்பார்ல, இப்படிதான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அத இன்ட்ரெஸ்டிங்கா பிடிப்பாருங்க எப்பவுமே. நீங்க இதுவே இருக்கும்ல, வேலோட இதுவே இருக்கும்ல, அந்த இந்த சீனு பாம்பு கடிச்சிட ஒரு பாம்பை துரத்திட்டு போவார்ல, ஏய் என்ன யாரு நீ எவன் அமைச்ச, நீ அவன் அமைச்ச அவள் தானே, இவனை கடிச்சிருக்கோம்ல, வையாபுரி கோட்டை மாட்டிட்டு போகும்போது அப்பிட்டு டாக்டர் மொக்கச்சாமியும் அதுவும் குபீர்னு. ஆமா. அப்புறம் அந்த இது இருக்கே, ட்ரெயின்ல சாக போறேன்னு உட்காந்துருவாரு, ஐயோ அப்படின்னு ஓடி போயிருவான். ஏன்னா ஒரு பேச்சு சாக போறேன்னு ஓடி போறீங்களா? ஒரு 2 மொமெண்ட் பிரகாஷ்ராஜ் 2 மொமெண்ட். ஒன்னு சீரியஸ் காமெடி என்ன தெரியுமா, சிங்கம்ல வந்துட்டு அப்படியே நடந்தே வருவாரு, கண்ணாடியோட பாருல கார் கண்ணாடி, அது ஒண்ணு. ஆமா, கில்லியில ரொம்ப சீரியஸான சீனு பேசிட்டு இருக்கும்போது, என்ன பயமா இருக்கா பையனுக்கு ஏதாவது ஆயிடும்ட்டு, பயம் அவனை நினைச்சுலடா, ஒன்ன நினைச்சுலடா அவனை நினைச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வந்து, என்னடா அவன் என்னடா அவன் அப்படின்றான், இவனடா இவனுக்கு பில்டப் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு சீனு. அப்பாவை அறைவார் தெரியுமா கில்லியில. அதை விட விஷால் ப்ரோ, இப்போ ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாற்றானா அந்த சீன்ல ஓட்டேரினரி மாற்றப்ப அது பயமா தான் இருக்கும். ஆனா டே அந்த பூத்துல இருந்து போன் எடுன்னு குபீராக்கிறாங்க அந்த சீன். ஆமா ஆமா, அது ஒரு கர்ச்சிப்பு எடுத்து பேசுவாங்க, கர்ச்சிப்புல எடுத்து செம சிரிப்புங்க. எப்பா எங்க வேங்கையே ஹியூமர் செமையா இருக்குங்க. எருமன்னு பேசுவாங்க. வேங்கையே விட்டுருங்க, வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப மோசம். கஞ்சா கருப்பு வந்தாலே வெறுப்பா வரும். அது சைக்கிள் காமெடின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, பார்த்தாலே ஹரிப்பட காமெடியா இருக்கு. ஏன் இது அடல்ட் பட காமெடி மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஹரிப்பட காமெடியில அடல்ட் ஜோக்ஸ் வந்து இப்ப இதுல எல்லாம் நல்லா இருக்கும், சிங்கத்துல எல்லாம். ஆனா வேங்கையில ரொம்ப கிராஸா இருக்கும். அது அடல்ட் காமெடியே கிடையாது. அது யாரு பண்றான்னு இருக்குல்ல, யாரு பண்றான்னு இருக்கு, அதான் முக்கியம். அங்க கஞ்சா கருப்பு வந்து டோட்டலா அதே சீன் நடிகர்கள் கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணுவாங்க, ஏதாவது இது பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு பண்ணுவாங்க. அதான் அதை பர்ஃபெக்ட் மீட்டர்ல பிடிச்சிருவாரு. ஒரு டேரக்டர் ஒன்று சொல்றாருன்னா சந்தானம் அதை எக்ஸ்ட்ரா வேற மாதிரி மாத்திடுவாரு. இப்ப சிவா மாதிரி ஆளு, யாரா சிவா தமிழ் படம் சிவா இருக்காருல்ல, அவரு பாத்தீங்கன்னா ஒரு லைனே ஒரு கொடுக்குற லைனே வேற மாதிரி பேசி அதை கட் பண்ணிடுவாரு.
ஆனா அது எல்லாத்தையும் பண்ண முடியாது. கஜா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அது. அது கூடுதல் ஏதாவது பண்ணா மிஸ் ஆயிரும். அது அந்த படத்துல அப்படி மிஸ் ஆகிடும் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஹரிட்ட இயல்பாவே அந்த வில்லன்ட்ட காமெடி கொண்டு வர சூப்பரா இருக்கும். கலாபவன் மணி வந்து 6 படத்துல ரொம்ப சீரியஸ் இல்ல, அவர் போலீஸ், அவர் வில்லன் கூட கிடையாது. மெயின் வில்லன் உங்களுக்கு ஆசிஸ் விஜயா இருக்கு. ஆனா கலாபவன் வந்து மச்ச ரோல் தான் பண்ணிட்டு போறாரு. ஆனா அவரு பண்ற வில்லனிசமே சூப்பரா இருக்கும். அதுல டைமிங் காமெடி பயங்கரமா இருக்கும். கடைசியில் அவர் ரொம்ப சீரியஸா சொல்லிக்கிறேன். வண்டியில போயிட்டு இருக்கும் போது என்ன ஸ்பீட்ல போறேன் சார், 90ல போறேன் சார், 800ல போடலாம் ஷூட்டிங் ஆர்டர் மாத்தி உடனே ஷூட் பண்ணிடுவான் பாரு, அதுவே குபீரா தான் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியா ஏன் துப்பாக்கியில மட்டும் தான் புல்லட் இருக்கும், ஓட்டலாம் இல்லையா, சொல்றான் அவனை அப்படின்னு சொல்றது எல்லாமே நல்லா இருக்கும். அதுல ஐயா எல்லாத்தையும் நான் மட்டும் தான் கணக்கு இப்படி அடிச்சாரியான்னு அடிச்சு காட்டுவானே ஒரு சீன்ல. அது சூப்பர் குட் லட்சுமணன் பண்ற வேலை செம்மையா இருக்கும். அது அடிச்சுட்டு காத்த கொடுத்து அனுப்புவான் வெளியே, நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வருஷத்துலயே வந்த படங்கள வெரைட்டி காமிச்சால ஹரி, நல்லா இருக்கும் அதெல்லாம். சரி ரைட்டு, 10:33 ஆயிடுச்சு. இன்னும் பரணி வாயில இருந்து முடிச்சுக்கலாமா? வரல, முடிச்சிடலாமா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஜாலியா, எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம, அது டல்லாவும் போகாம இருப்போம். நிறைய சினிமாவை பத்தி பேசுற மாதிரி ஹரி சார். ஆமா, கடைசி கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு ஹரி சார், ரொம்ப ஹரி சார். ஓகே பாய். ஓகே பாய் பாய், குட் நைட். தலை பேச்சு மாதிரி 2 பெஞ்ச் வச்சு குடிக்கிறாப்ல. சரி ரைட், ஓகே பாய்.